தவத்திரு ஊரநடிகள் உள்ளிட்ட பெரியோர்கள் பலர் அடங்கி இருக்கிற இந்த சபைக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம். ஒரு நல்ல மையக் கருத்தை முன்னிறுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முயற்சியாக இந்த தாவர உணவு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன வேடிக்கைன்னா, எல்லாரும் சைவமாக உட்காந்துக்கிட்டு சைவம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு சொல்கிறோம் தான் தெரியல. இது நடக்க வேண்டிய இடம் ஒரு ஏசி ஆடிட்டோரியத்தில் இல்லை. உண்மையில் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மத்தியில் போய் உட்காந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, இதுவும் பண்ண வேண்டியது தான். சைவம்ங்கிறது ஒரு உணவு அல்லங்கிறத பற்றிய பல கருத்து உங்களுக்கு பதிவாக இருக்கும். அது உணவு மட்டும் அல்ல. சவுண்ட் குறைவாக இருக்கட்டும். ஏன்னா அதிகமாக சத்தம் வைக்கிறது கூட ஒரு அசைவம், ஒரு ஹிம்சை தானே. அது சவுண்டு குறைச்சலாக இருக்கிறது ஒரு சௌகரியம். சாப்பாட்டு நேரத்தில் பேசுகிறது மகா மோசமான அசைவம். எல்லோரும் சாப்பிட போகிற நேரத்தில் போய் உட்காந்து நம்ம பாட்டுக்கு போட்டு கொண்டுக்கிட்டு இருந்தா ஒரு 3-4 விஷயம் முன்னுரையில், முடிவுரையில் சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் முன்னுரையில் சொல்லலாம்னு பார்க்குறேன். இது ஒரு உணவு பழக்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம மொழிபெயர்த்த போது சைவம் அப்படின்னு அதை பெயர்த்து அது சைவ உணவு அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமாக மாறிடுச்சு. இன்றைய தலைப்பு கூட தாவர உணவு சாத்தியமில்லை கற்பனையே முழுமையாக. அதுக்கு இன்னும் சரியான மொழிபெயர்ப்பு தாவரம் சார் வாழ்வியல். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தாவர உணவு என்பது வேறு, தாவரம் சார் வாழ்வியல் என்பது வேறு. என்ன வித்தியாசம் நீங்கள் யோசிப்பீங்க. இங்கே நீங்கள் யாருமே தாவரம் வாழ் சார்வியல் உள்ளவர்கள் அல்ல. இங்கே வந்திருக்கிற யாருமே தாவரம் சார் வாழ்வியல் உள்ளவர்கள் அல்ல. நீங்கள் வந்த காரில் பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கும். பெட்ரோலும் டீசலும் இறந்து போன மாமிசம் பூமியில் அழுகுவதால் உண்டாகக்கூடிய வஸ்து என்று எடுத்துக்கொண்டால் முழு தாவர வாழ்வு என்பது சாத்தியமல்ல. நான் எடுத்தோன்னே குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, அது நிறைய சொல்ல போகிறேன் பின்னாடி. என்னுடைய நோக்கம் முழுமையான தாவர வாழ்வு என்பதை நாங்கள் ஏன் தலைப்பை ஆக்கலை அப்படின்னா, தாவரம் சார் வாழ்வியல் என்பது மண்ணுலகத்தில் சாத்தியமே கிடையாது. தாவரம் முழுமையாக அதை மட்டுமே சார்ந்து வாழ்தல் சாத்தியமில்லை. 2, தாய்ப்பால் குடிக்கிற எவனும் சைவமில்லை. தாய்ப்பால் குடித்த எவனும் சைவமில்லை. ஏனென்றால் ஒரு மனித உடம்பிலிருந்து ஒரு பொருள் பெறப்பட்டது. நாம் பிறந்த நாளிலிருந்து அருந்தியது தாய்ப்பால் என்று எடுத்துக்கொண்டால் தாய்ப்பால் இருந்துகிற எவனும் முழு சைவமில்லை. காரணம், அது மனித உடம்பிலிருந்து புறப்பட்ட ஒரு பொருள். நம்ம இவ்வளோ ஆழமாக சிந்திக்காமல் அதை வெறும்னு ஒரு சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டலுங்கிற பிரிவோடு வைத்துக்கொண்டு காய்கறி சாப்பிடுகிறவர்கள், எனக்கு அதில் ரொம்ப பெரிய வேடிக்கைன்னு கேட்டால், மாமிசம் சாப்பிடுகிறவர்களை விட காய்கறி சாப்பிடுகிறவர்கள் ரொம்ப உயர்வு என்ற ஒரு அகங்காரம் இருக்கிறதே, அது சகிக்க முடியாத அகங்காரம். நான் இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், மாமிசம் சாப்பிடுகிறவனை கூட கடவுள் மன்னிப்பார், நான் சைவம் என்ற அகங்காரம் உள்ளவனை கடவுள் பக்கத்திலேயே சேர்க்க மாட்டார் என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ளவன். காரணம், அகங்காரம்தான் கடவுளுக்கு விரோதமானதை ஒழிய மாமிசம் அல்ல. அகங்காரம் மாமிசத்தை விட மோசமானது. ஆனால் சைவம் சாப்பிடுடைய மனோபாவத்தில் நீங்கள் பார்த்தால் மற்ற எல்லோரையும் விட ஒரு முழம் கொம்பு தனக்கு முளைத்திருப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும். அது தவறு. நீங்கள் அதை நீக்காத வரையில் உண்மையான சைவம் நாம் ஆகிவிட்டோம் என்று பொருள் அல்ல. நான் முடிவுரையில் விவாதிக்க முடியாத பல கருத்துக்களை முன்னுரையில் வைக்கிறேன் என்று சொன்னேன். உண்மையிலேயே சைவத்துக்கும் அசைவத்துக்கும் நீங்கள் வேறுபாடு சொல்ல வேண்டும் என்றால் we need a new definition. உண்மையாகவே சைவம் என்பது என்ன, உண்மையாகவே அசைவம் என்பது என்ன, ஆன்மீக உலகிலே ஆன்மீக பார்வையிலே என்று எடுத்துக்கொண்டால், ஆன்மீக பார்வையிலே நான் தேகம் என்ற உடம்பு என்கிற எண்ணம் இருக்குமானால் அது அசைவம், நான் ஆன்மா என்ற புரிதல் இருக்குமானால் அது சைவம். இதான் அந்த உச்ச நிலை. நான் ஆன்மா என்ற தெளிவு தான். காரணம், மாமிசம் சம்பந்தப்பட்டதல்ல, என் உடம்பு மாமிசம் தான். நான் உடம்பு என்ற எண்ணம் எனக்கு இருக்குமானால் நான் அசைவம்.
நான் ஆன்மா என்ற தெளிவு எனக்கு இருக்குமானால் நான் சைவம். எனவே ஆன்மீக உணர்விலே சைவம் அசைவம் பற்றிய புரிதல் வேறு டைமென்ஷன், வேறு ஒரு கோணத்தில் இருப்பது மிக அவசியம். ஆனால் வாழ்வியலிலே, அன்றாட வாழ்வியலிலே உணவுதான் பிரதானமாக கருதப்படுகிறது. அது குடும்ப பழக்கம், ஒரு மத பழக்கம் அல்லது குடும்ப பழக்கம் என்பதுதான் இதில் ரொம்ப அதிகமாக ஊடுருவக்கூடிய ஒன்று. அதை தாண்டி நம்ம உசேன் பேசினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஜஸ்டிஸ் மும்மு இஸ்மாயில் சைவம் பாண்டிச்சேரியில் அரசு பாரதி விழா, நாங்கள்லாம் முதல்ல போயிட்டோம். அப்போலாம் பேச்சு ஆரம்பித்த காலம். அங்கே கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு மோசமான சைவ சாப்பாடு போட்டுட்டு ஜஸ்டிஸுக்கு பிரமாதமான ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி இல்லையா, அவருக்கு வயிறு பெருசு இல்லையா, ஆடினரி மனுஷனுக்கெல்லாம் சின்னது தானே, பதவி தானே சாப்பிடுது, மனுஷனாக சாப்பிட்றான், பதவி தானே சாப்பிடுது. அதனால் அவருக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு. எங்களுக்கெல்லாம் ஒரு மோர் சாதம், ஒரு குழம்பு, ஒரு காய் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. போன உடனே எங்களுக்கெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன ஜஸ்டிஸ் வந்துவிட்டோம் அப்படின்னு. இல்லை முதல்ல நீங்களாம் சாப்பிடுங்க. அவனுக்கு தெரியாது என்ன கதியாக போகிறான்னு தெரியாது. நாங்கள் சாப்பிட்டாச்சுன்னா ஒன்றும் மிச்சம் இருக்காது. நாங்கள்லாம் உட்காந்து பட்டிமண்டபம் பேசுகிறவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம், எழுஞ்சிட்டோம். ஜஸ்டிஸ் வந்தார். வந்த உடனே அவருக்கு நான்வெஜ் பரிமாற போகிறாங்க. அவர் சொன்னார், யோ சைவ சாப்பாடு கொண்டையா? இல்லை, இருந்தால் தானே வைக்கிறதுக்கு. அவர் அசைவமாக ஆயிட்டார். அவர் கோவம் வந்தால் அசைவமாகிடுவார். எப்படி கடிச்சுடுவார் ஆள். கோவம் வந்தால் கடிச்சுடுவார் அவர். இன்னும் அவர் 2 மணிக்கு பசிக்குது, உயிர் போகுது, சாப்பாடு இல்லைங்கிற ஒரு மோர் சாதமாவது பண்ணார். அது நான் தான் முடித்தேன். ஒரு கோவம். அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து, அது என்ன இஸ்மாயிலுங்கிற பேரால் வந்த வென. ஏன்னா அந்த பேர்னா கண்டிப்பாக அசைவம் தான் சாப்பிடுவாங்கங்கிற முடிவில் ஒரு ஏற்பாட்டில் இருந்தாங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில். ஆனால் அவர் சைவம். அப்துல் கலாம் சைவம். நாகை முகுந்தன் ஒரு தடவை அவரை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் எப்படி சைவமானீங்க, எதனால் சைவமானீங்க? அவரும் ஒரு வித்தியாசமான மனிதர். சின்ன வயசுலலாம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தது, வசதி இல்லாததால் சைவமாக இருந்தேன். சாப்பிட்ணும்னு ஆசை இருந்தது, வசதி இல்லாதால சைவமாக இருந்தேன். இப்போ அதுதான் நல்லதுன்னு கண்டுபிடிச்சிட்டதால சைவமாக இருக்கேன். இப்போ வசதி இருக்குது, ஆனால் அதான் நல்லதுன்னு கண்டுபிடிச்சிட்டதால நான் சைவமாக இருக்கேன். எதுவுமே அவருடைய பதில் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு மதம் சார்ந்த பழக்கம் அல்லது ஒரு ஜாதி சார்ந்த பழக்கம் அல்லது குடும்பம் சார்ந்த ஒரு பழக்கம் என்ற கோணத்தில் இருக்குது. இன்னொரு கோணத்தில் எடுத்துக்கொண்டால் இது ஒரு உணர்வு பூர்வமான அணுகுமுறை. அதாவது இன்னொரு உயிரை எனக்காக நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, இன்னொரு உயிரை நான் காயப்படுத்தக்கூடாது, இன்னொரு உயிரை நான் துன்புறுத்தக்கூடாது, அஹிம்சை. இன்னொரு உயிரை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால நான் சாப்பிட்றதில்லை. இது எமோஷனல் ஒரு திங்கிங். வள்ளற் பெருமானை விட அந்த உணர்வை மனதில் விதைத்த ஒரு ஞானி உலகத்தில் உண்டானா இன்னொருத்தர் சொல்ல முடியாது. மண்ணினில் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளம் அறியும். மண்ணினில் தூண்டிலும் அவர் கொல்றதையே பார்க்கல, அவனை வெட்டதை பார்க்கல, பலி கொடுக்கறத பார்க்கல. அந்த தூண்டிலை எடுத்துக்கிட்டு போகிறான், கண்ணி பிடிக்கிறதுக்கான கண்ணி எடுத்துகிட்டு போகிறான். அந்த தூண்டிலையும் கண்ணியும் எடுத்துகிட்டு போகிறத அவர் பார்த்துட்டு சொல்கிறார், மண்ணினில் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம், கண்டபோதெல்லாம் எண்ணி அதென்ன எண்ணி, என்ன எண்ணினார் அவர்? ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். அந்த எண்ணிங்கிற வார்த்தையில் நிறைய எண்ண வேண்டியிருக்கு சார். ஒரு தூண்டில் இப்படி நீங்கள் கீழே போட்டிங்கன்னா மீன் வரணும், வெறும் தூண்டில் மீன் வராது. ஒரு தூண்டில் இப்படி போட்டிங்கன்னா மீன் தானாக பிடிக்குமா? அந்த தூண்டில் சத்தக்குன்னு ஒரு புழுவை குத்தணும். ஒரு புழுவை கொண்டு போய் அந்த தூண்டில் குத்தணும். துடிக்குது அந்த புழு, அப்படியே துடிக்குது அந்த புழுவை கொண்டு போய். தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல். துடிப்பதற்கு அதை விட ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. அதான் பாரதி கையாண்டா, தூண்டில் புழுவினை போல். அந்த தூண்டில் அந்த புழுவை போட்டு அப்படி உள்ள தண்ணிக்குள்ளே போட்டது அந்த புழு அப்படியே துடிக்கிற அந்த புழுவை திங்கணும்னு சொல்லி ஒரு மீன் அங்கேருந்து நமக்கு டேபிள் மீல்ஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னு கபக்குன்னு ஒரு கவிச்சு நம்ம தூக்கிட்டான். இப்போ மீன் துடின்னு துடிக்குது. இப்போ தான் வள்ளலார் பார்த்தார், புழு துடிக்கிறது, ஆனால் அதை உணவாக கருதி மீன் உண்ண வந்தது, அது துடிக்கிறது. இந்த மீனை உணவாய் கருதுகிறானே இவன் என்ன துடிக்க போகிறானோ என்று எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளம் அறி. ஏன் பாவத்துக்கு ஒரு பாவம், அந்த பாவத்தை அனுபவிக்க போகிற பாவம். ஐயோ, எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளம் அறியும். இது எமோஷனல் அப்ரோச். லாஜிக்கலாக உண்டு. நம்ம அசைவம் சாப்பிட முடியாது, குடல் நீளம், குடல் கம்மி, நம்மால் வெட்டி தச்சுருவான்.
எது நான்வெஜ்ஜுக்கு தகுந்த மாதிரியே குடலை வெட்டி தச்சுட்டு இனிமேல் நான் ஐம் ரெடி, பல்லு வேணா இப்போ இங்கே ஒரு பெருசாக வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் இந்த டெக்னிக்கலாக இப்போ எல்லாம் மாற்றிக்கலாமே. ஆனால் ரொம்ப ஆழமாக யோசிச்சோம்னா நம்முடைய உடல் அதற்கு தகுதி உடையதல்ல, நம்முடைய வாழ்க்கை முறை அதற்கு தகுதி உடையதல்ல, எல்லாம் நிறைய இருக்குது, யோசிக்க வேண்டிய பகுதி நிறைய இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பரந்துபட்ட சிந்தனை இருக்கும். நான் முதலே ஒரு கருத்தை மையப்படுத்தினேன், இன்னொருவரை காயப்படுத்தக்கூடாது. மேனியை எப்படி காயப்படுத்தக்கூடாதோ அப்படி மனதையும் உணர்வையும் காயப்படுத்தக்கூடாது. அது அசைவம் தான். இன்னொருவர் மனதையோ உணர்வையோ காயப்படுத்துவது கூட ஒரு அசைவமான அணுகுமுறை தான். நாம் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. அப்புறம் ரொம்ப ஆன்மீகத்தில் இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நிறைய பெரியவங்க சொல்லியிருந்தா கூட விவேகானந்தர் நான்வெஜ் சாப்பிட்டவர் தான். இதெல்லாம் சொல்லிவிட்டாலே ராமகிருஷ்ணா பட் சாமியார்லாம் அப்படியே துடிச்சுடுவாங்க. ஏன் சொல்லப்படாத? விவேகானந்தர் போயிருக்கிறார் அமெரிக்காவில், நான்வெஜ் சாப்பிட்றாரு. மஜும்தார் கண்டிக்கிறார். இன்னும் இந்தியாவிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காரு, காவி கட்டியிருக்காரு, அவர் பாட்டுக்கு நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. விவேகானந்தர் பதில் என்ன தெரியுங்களா அதுக்கு? என்ன அமெரிக்காவில் சாக சொல்லுகிறீர்களா? அவருடைய பதில், என்னை அமெரிக்காவில் சாக சொல்லுகிறீர்களா? என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் நான் சாப்பிட முடியும், நான் உயிரோடு இருக்க வேண்டாமா? எனவே இந்த மாதிரியான அறிவுரைகளை எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. யார்? சுவாமி விவேகானந்தருடைய பதில். நான் ஏன் இதை சொல்கிறேன்? அசைவம் சாப்பிடுகிறவர்களை மட்டமாக நினைக்கிற மனோபாவம் நியாயமானது அல்ல என்பது என்னுடைய மனோபாவம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதுக்கு நீங்கள் எமோஷனலாக அதை கேவலப்படுத்தக்கூடாது, ஆனால் ரேஷனலாக யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை அனுபவத்தில் உணவில் அசைவ உணவை விட சைவ உணவு எவ்வளவு நன்மை செய்கிறது. இப்போ விவேகானந்தர் எக்ஸெப்ஷன், அதாவது நான்வெஜ் அவர் விரும்பி சாப்பிட்டார்னு சொல்ல முடியாது, ஒரு வழி இல்லாமல் சாப்பிட்டார். ஆனால் இந்த வழி இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறதையே வழியாக்கிக்கிட்டு சாப்பிட்றவன் எவ்வளோ பேர் தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் ஒரு பில் வந்தது. பௌத்த துறவிகள் என்ன சாப்பிடணும்னு ராஜபட்ச அரசு ஒரு பில் போட்டுது. நம்புவீங்களா? பௌத்த துறவிகள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பௌத்த துறவிகள் பிச்சைக்கு போகிறாங்க, பிக்ஷை. அவங்க என்ன சொல்லிடுறாங்க? நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எப்படி நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா, பிக்ஷைக்கு போகிற போது அவன் என்ன போடுறானோ அதை சாப்பிட வேண்டியது தானே. ஆனால் முதலே சொல்லிவிடுவாங்க மீன் வாங்கி வைன்னு. இது வந்து அட்வான்ஸ் பிக்ஷை, என்னென்ன வேணும்னு மெனு கொடுத்துட்டு போகிற பிக்ஷை. ஏன்னா இவங்களாம் இன்ஸ்டிடியூஷனல் சாமியார்கள், அதனால் இவங்க போகும்போதே பிக்ஷைக்கு ப்ரிப்பேர்டாக போவாங்க. எனக்கு கோழி வாங்கி வையே, எனக்கு மீன் வாங்கி வையே எல்லாம் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் அவங்க போன உடனே பிக்ஷை ஒன்றும் பண்ண முடியாது, கொடுக்குறத சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த ராஜபட்சை எவ்வளவோ கெடுதல் பண்ணால் கூட ஒரு நல்லது பண்ணார். இந்த புத்த சாமியார்லாம் என்ன தான் சாப்பிட்லாம்னு கவர்மெண்ட் ஒரு பில்லு பாஸ் பண்ணிட்டு, அந்த மனுஷன் உருப்படியாக பண்ண ஒரே காரணம் அது ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னா. யார்? அவங்க சைவம் தான் சாப்பிடணுங்கிறதுக்காக கட்டாயமாக ஒரு பில்லு பாஸ் பண்ணார். அவங்க வந்து கண்டதையும் போய் திக்கப்படாது, அவங்களுடைய கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக போகுது, இந்த காரணமெல்லாம் கொடுத்தாங்க அந்த பார்லிமெண்ட்டில் அந்த பில்லு கொண்டு வரும்போது. இப்போது எவனோ கொடுக்குறான் நான் பிக்ஷையாக சாப்பிட்றேன்னு சொல்லி புத்த பிக்ஷுக்கள் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. எங்கே? இலங்கையில். அது கூடாதுன்னு கவர்மெண்ட்டே கடைசியாக முயற்சி எடுக்குது. அப்போ எந்த ஒரு விதிவிலக்கு நீங்கள் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாமோ அப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் பேசினேன். இப்போ டயபெட்டிக் அவேர்னஸில் என்ன சொல்கிறாங்க? அரிசியை கட் பண்ணிவிட்டு வரகரிசி சாப்பிட்லாம், இல்லை குதிரைவாலி சாப்பிடுங்க, ஏதாவது சிறுதானியம் சாப்பிடுங்க. நம்ம அதை வெளுத்து வாங்குகிறோம். இதுக்கு அரிசியே பரவாயில்ல போல் இருக்கு, வரகரிசி குதிரை எல்லாம் மூட்டை மூட்டையாக அள்ளி போட்டு உள்ளே சாப்பிட்டு. அந்த டயபெட்டிக் டாக்டர் சொன்னார், சார் சும்மா இருங்க சார், நீங்கள் இப்படி சொல்லி அவன் அண்டாவும் குண்டாமல் திங்கிறான், நம்மளால் நிறுத்த மாட்டேங்கிறான், இதுக்கு அரிசி சோறே பரவாயில்ல போல் இருக்குன்னார். ஏன்னா நம்மளால் எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சான்ஸ் கொடுத்தா பூந்து புறப்பட்டு வெளியே வந்துடுவோம் இல்லைங்களா? குதிரைவாலி சாப்பிட்லான்னா எவ்வளோ சாப்பிட்லாம்? கொஞ்சமாக சாப்பிடும் இல்லைங்களா? வரகரிசி கொஞ்சமாக சாப்பிடணும், தினை கொஞ்சமாக சாப்பிடணும், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கா இல்லையா? அற்றால் அளவறிந்து உண்க. அந்த அளவை மீறி சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் அது எந்த விதமான நன்மை தர வேண்டுமோ அதை மீறித்தானே செய்யும். இதில் ஒரு 7-8 விஷயம் இருக்குது. அது மாதிரி சைவம் அல்லது இந்த அகிம்சை கலந்த இந்த உணர்வு என்பதில் நாம் நன்றி சொல்ல வேண்டிய நபர் அப்படின்னா முதல்ல இந்த உலகத்தில் நன்றி சொல்ல வேண்டிய மனிதர் யார் அப்படின்னு கேட்டால், இந்த உலக வரலாற்றிலேயே புத்தர் என்ற ஒரு மனிதர் தோன்றாமல் போயிருந்தால் இந்த விழிப்பே இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா வேத காலத்தில் பல பேர் சாப்பிட்டவர்கள், வேதகால பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிட்டவர்கள். ஆனால் புத்தர் தான் முதல்ல அதை கண்டிக்கிறார். முதலாக உணவில் வந்து சைவ உணவு தேவை என்ற கருத்தை மையப்படுத்திய சிந்தனை புரட்சியை புத்தர் வித்திடுகிறார். அந்த புத்தர் சொன்ன கருத்து மனிதன வர்க்கத்திலேயே ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணியது. நீங்கள் யாகத்தின் பெயராலேயோ கடவுளின் பெயராலேயோ உயிர்களை எல்லாம் இப்படி இம்சை பண்ணாதீங்க அப்படின்னு முதலாக மனிதகுல வரலாற்றில் ஒரு சிந்தனை புரட்சிக்கு வித்திட்ட பெருமை பகவான் புத்தருக்கு சேர். சமணத்தில் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல, சமணம் பெருமைக்குரியது. ஏன்னா சமகாலத்து சமயம் அதுவும் பெருமைக்குரியது.
ஆனால் சமணர்களுடைய அந்த அணுகுமுறைக்கும் புத்தருடைய அணுகுமுறைக்கும் இடையில ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்குது. ஆனால் அது குறித்து நான் இங்கே சர்ச்சை செய்ய விரும்பலை. அது வேற. சமணத்தில் கூட சில பேர் ஒரு கடும் விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பல்லு தேய்க்க மாட்டாங்க அந்த சமண துறவிகள், அப்புறம் குளிக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் உயிர்களை கொல்லும் அப்படின்னு. அதெல்லாம் சரியாக இருக்கா சார்? ஏன்னா திருநாவுக்கரசர் தேவாரத்திலே ஒரு குத்தி இருக்கார், ஒரு குத்தி எடுத்திருக்கிறார். மன்னிச்சுக்குங்க, சமணத்துறவிகள் சரியான சமணத்துறவிகளாகவே வாழ்ந்தால் உடம்பு நாராது. என் வார்த்தை கவனிங்க, சமணத்துறவிகள் சரியான சமணத்துறவிகளாகவே வாழ்ந்தால் உடம்பு நாராது. பல்லில் காவி படியாது, பல்லில் ஊத்த படியாது. ஏன் தெரியுங்களா? நாம் சமைத்த உணவை உண்ணும் போது தான் நம்முடைய குடல் சில விதமான விஷயங்களை ஏற்படுத்தி பல்லிலெல்லாம் ஊத்தப்படியும். நீங்கள் கனி வர்க்கங்களையும் வேறு வகையாக ஒரு விலங்கு போல அந்த இயற்கையோடு இயற்கையாக அவற்றை உண்டு கொண்டு வந்தால் ஒருபோதும் பல்லில் ஊத்தப்படியாது. அவங்க அப்படி வாழறாங்களாங்கிறதான் கேள்வி. அவங்க மனசாட்சிக்கு நான் அதை விட்டுட விரும்புகிறேன். நீங்கள் சமைத்த உணவை உண்டால் பல்ல ஊத்தப்படியும். ஆனால் சமைத்த உணவை உண்ணாமல் சமைக்காத உணவை உண்டு கொண்டிருந்தால் பல்லில் ஊத்தப்படியாது, உடம்புலேருந்து நாற்றம் வராது. சார், மகாவீரரை தீர்த்தங்கரர்னு எப்படி முடிவு பண்ணாங்க? மகாவீரரை அவர் ஒரு டிவைன் பர்சனாலிட்டி, தீர்த்தங்கரர் அப்படிங்கிற முடிவு எப்படி பண்ணாங்க? அவர் உடம்பை மோந்து பார்த்து பண்ணாங்க. அவர் உடம்பை மோந்து பார்த்தாங்க. உண்மையான தீர்த்தங்கருடைய உடம்பிலிருந்து தாமரை பூவின் நறுமணம் வீச வேண்டும், எந்த துர்நாற்றமும் வீசக்கூடாது. காரணம், 6 சக்கரத்தில் இருக்கிற 6 மலர்களும் மறந்து சகஸ்ரதள தாமரை மலர்ந்திருப்பதால் அவர்கள் உடம்பிலிருந்து தாமரையின் நறுமணம் வீச வேண்டும். மகாவீரரை முகர்ந்து பார்த்தபோது தாமரையின் நறுமணம் வீசியதால் தான் அவர் தீர்த்தங்கரர் என்றே அறிவிக்கப்பட்டார். அந்த முறையில் சரியாக வாழ்ந்திருந்தால் உடம்பிலிருந்து அந்த துர்நாற்றம் வீசாது, பல்லு விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியா இருக்குமானால் அதான் இருக்க சிக்கல். எனக்கு தெரிஞ்சு சமணராக பிறந்து சமணத்தை கிண்டல் அடித்ததில் ஓஷோவை பீட் பண்ண ஆளே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இந்த சைவம் அப்படிங்கிற இந்த வெஜிடேரியனிசத்தை உலகம் முழுக்க சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க தான். பட் அதை பின்பற்றும் போது ஒரு விதமான என்ன சொல்கிறது, தீவிரத்தன்மை காரணமாக அதன் தர்மத்தை கேள்விக்குறி ஆக்கியவர்களும் அவர்கள் தான். இதை ஓஷோ ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு. ஒரு வீட்டில் தங்கியிருக்கார். அவர் வெளியில் எட்டி பார்க்குறார். அவர் எட்டி பார்க்குற போது அந்த வீட்டில் ஒரு 10 கட்டில் வெளியே போட்டிருக்காங்க. 10 கட்டிலில் 10 பேர் படுத்துக்கிட்டு இருக்கிறான். நெளியுதான், அவன் பாட்டுக்கு கையையும் காலையும் வச்சு நெளியுதான், யாரும் சரியாக தூங்கவே இல்லை. அது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், ஏன் இவெல்லாம் நெளியுறான்? சரி, காலையில் அந்த வீட்டுக்காரரை பார்த்து கேட்டார், அந்த கட்டிலில் படுத்துருந்தானே அத்தனை பேரும் ஏன் நெளியுறான்னார். மூட்டைப்பூச்சி கடிச்சிருக்கோம், நிறைய மூட்டைப்பூச்சி எல்லாம் கடிச்சிருக்கோம், அதனால தான் நெளியுறான். அவர் சொன்னார், ஃப்ளிட் அடிக்க வேண்டியது தானே, மூட்டைப்பூச்சி நிறைய இருக்குன்னு சொன்னால். மூட்டைப்பூச்சியெல்லாம் கொல்லக்கூடாது, கொல்லாமை எந்த பூச்சியும் கொல்லக்கூடாது, ஆனால் நாங்கள் மூட்டைப்பூச்சியெல்லாம் கொல்ல மாட்டோம். என்னப்பா இது, நம்மளை கொல்ல வரதையும் கொல்லாமல் இருக்க முடியுமாப்பா? சரி வேண்டாம், மூட்டைப்பூச்சிக்கு ஃப்ளிட் அடிக்க வேண்டாம், அந்த கட்டில் அவங்கெல்லாம் தூக்க வேணான்னு சொல்லி எங்கேயோ கீழே போய் படுக்க சொல்ல வேண்டியதானே. மூட்டைப்பூச்சிக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் போயிடும். நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த இன்சிடென்ட் எப்படி. நான் 10 ரூபா பணம் கொடுத்து படுக்க சொல்லியிருக்கேன். நான் அவங்களுக்குலாம் 10 ரூபா பணம் கொடுத்து படுக்க சொல்லியிருக்கேன். ஏன்? மூட்டைப்பூச்சிக்கு ரத்தம் வேணுமே. இப்போ எந்த கொள்கையுமே அசட்டுத்தனமாக ஆக்குறதுக்கு நம்பால் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளவு பெரிய ஃபிலாசபி வரட்டுமே, அதை அசட்டுத்தனமாக ஆக்கணும்னா நம்பால் ஆக்கிடுவோம். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல நிறைய படிநிலை இருக்குது. எதை சொல்லும் போதும் அதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடாது, எந்த அளவுக்கு ஏற்க வேண்டும், எந்த அளவுக்கு நிராகரிக்க வேண்டும் என்பது அது சுய விழிப்பு. சுய விழிப்பற்றவர்கள் 100 புத்தகம் படிப்பதாலும் பயன் கிடையாது. ஒரிஜினலாக அவேக்கனிங் தனக்குள்ளேருந்து ஏற்படாமல் 100 புத்தகங்களை படிப்பதாலும் 100 குருமார்களை நாடுவதாலும் எந்த பயனும் கிடையாது. சுய விழிப்பு வராத பட்சத்தில் இவற்றால் எந்த நன்மையும் கிடையாது. ஒரு மனுஷன் தானாக முடிவு பண்ணும், சார் எங்கே ஒரு விலங்கு அடிக்கக்கூடாது, இல்லை எங்கே ஒரு விலங்கு நாம் கொல்லக்கூடாது அப்படின்னா. காஞ்சி மகா பெரியவர் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாரு. தேள் வந்தது. பத்மா சுப்பிரமணியம் அங்கே இருக்காங்க. அவங்க தேளோடு வரல, அவங்க தனியாக வந்தாங்க, தேள் தனியாக வந்தது. பெரியவரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கும்போது தேள் வந்தது. தேள் வந்து அடி 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 அடினா அடி அடி அடி. அப்போ அவர் சொன்னார், இரு எதுக்கு அது படிக்கிற? இல்லை நம்ம இருக்கிறது இது காடு, இது தேள் இருக்கிற இடம், நாம தான் கேம்பிங் கழுத்து இருக்கிறோம், இங்கே நம்ம அடிக்கக்கூடாது.
இது காது அது இருக்கிறதுக்குன்னு இருக்கிற இடம். அங்கே வந்து நாம உட்காந்து கழுத்து எடுத்துக்கிட்டு இருந்தால் அது பேசாம கூடாது, பாட்டு போட்டு. இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ அது இருக்கிற இடத்துக்கு நாம் போனோம்னா சும்மா இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துக்கு இது வந்தால் சும்மா இருக்கக்கூடாது. நிறைய கோட்பாடு இருக்குது, யோசிக்க வேண்டிய பகுதி இருக்குது. ப்ராக்டிக்கலாக ஒரு தத்துவத்தை நடைமுறைப்படுத்தும் போது எத்தனை சிக்கல் வரும், அதுக்குரிய தெளிவு இருக்கும். நம்ம உணவு பழக்கத்தில் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சாப்பிட்டுட்டா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை பற்றி வெண்டைக்காய் தான் கவலைப்படணும். நீங்கள் நான் இல்லைன்னு சொல்ல, உணவு பழக்கத்தில் ஒரு சிறந்த பழக்கம் தான். ஆனால் அசைவம் சாப்பிட்றவங்க தன்னை வந்து சைவத்தோடு அவங்க மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற ஒரு முயற்சி இருக்கு பாருங்கள், அது ஒரு பயங்கரமான முயற்சி. வாரியார ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்றாரு அவர் வீட்டுக்கு. சாமி சாப்பிட வரணுன்னாரு. அவர் இப்படி யோசிச்சார், சாமி நாங்கள் அசைவம் தான், ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது வந்து இதுக்கு வேறு சமையக்கட்டு அதுக்கு வேறு சமையக்கட்டு, ஓ இதுக்கு வேறு கரண்டி அதுக்கு வேறு கரண்டி, ஓ இதுக்கு வேறு சமையலாள் அதுக்கு வேறு சமையலாள், ஓ என்ன சாமி வாங்குறீங்க, வயிறு ஒன்று தானடா. அசைவத்துக்கு ஒரு தனி வயிறு, சைவத்துக்கு ஒரு தனி வயிறு வச்சுருக்கிறேன். வயிறு ஒன்றா இருக்கும்போது சமையக்கட்டு ஒன்றா இருந்தா என்ன? முதல்ல வயிறு ஒன்றா தான் இருக்குது, அதை பற்றி யோசிச்சா இருந்தார். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு சில பகுதி. அதாவது ஒரு நாள் சைவமாக இருந்துவிட்டதாலேயே தனக்கு ஏதோ கொம்பு முளைச்சுட்டதா அசைவம் சாப்பிடணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதுவும் அசட்டுத்தனம். இதெல்லாம் மனித வர்க்கத்தில் ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு குழப்பம், ஒரு விதமான அணுகுமுறையில் தெளிவின்மை, இவையெல்லாம் இருக்கு. ஒரு பேசிக்காக ஒரு அளவுகோல் எடுத்துக்கலாம். இன்னொருவரை அல்லது இன்னொரு உயிரை துன்புறுத்துவதற்கு நமக்கு உரிமை இல்லை. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அது உரிமை இல்லை. நீங்கள் கொல்லாமை அப்படிங்கிற தத்துவத்தில் இன்னொரு உயிரை கொல்லுவது இல்லை, அதாவது கொன்று புசிப்பதில்லைங்கிறத பெருசாக பேசுகிறோம், கொல்லுவது இல்லைன்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு உயிரை அறிவாளால் கொல்லாமல் இந்த உலகத்தில் வேறு நடவடிக்கைகளால் கொல்லுகிற சைவர்கள் இல்லையா? வேறு நடவடிக்கைகளால் கொல்லுகிற சைவர்கள் இல்லையா? ஏன் பிளைனாக கேட்குறேன்னு, கொல்லாமையை பின்பற்றுகிறவர்கள் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி ஒரு மனுஷனை வாழ்க்கையிலேயே கொல்லலையா? வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி அவனை வாழ்க்கையிலேயே கொல்லலையா? நீங்கள் கொல்லாமை என்பது வெறும் சோரோடு சம்பந்தப்பட்டதல்ல, அது வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. வெறும் சோற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த திங்கிங் அவேர்னஸ் இது வந்து மனித குலத்துக்குள் ஏற்பட வேண்டிய மிகப்பெரிய. அதனால தான் ஒவ்வொருத்தரும் பாருங்கள், சாப்பாட்டில் அவன் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டான், என்ன முட்டை வந்து அசைவம் இல்லைங்கோ, அடி சக்க முட்டை அசைவம் இல்லைங்கோ, அது சைவத்திலே சேர்த்துக்கலாங்கோ. கல்கத்தாவுக்கு போனால் மீன் அசைவம் இல்லைங்கோ, அது வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம்னா சேர்த்துக்கலாங்கோ அப்படின்னா. இப்படி எல்லாம் அவன் ஆடு கோழி எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டியது என்ன? அப்புறம் உன் சௌகரியத்துக்கு நீ என்ன அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிறது? நான் சொல்கிறேன், நீங்கள் சைவம் அசைவம்னு பிரிச்சுட்டிங்கன்னா தாய்ப்பால் உட்பட அசைவம் தான். நீங்கள் எப்படி சார் தாய்ப்பால் சாப்பிடாம இந்த உலகத்தில் வளர முடியும்? தாய்ப்பால் பின்னால் சைவமா அது, தாபரமா அது இல்லையே. அப்போ மனிதன் ஒரு பிராக்டிக்கல் தெளிவில் இருக்கணும், எவையெல்லாம் நம்மால் முடியும், எவையெல்லாம் நம்மால் முடியாது. இதுக்கு என்ன ஒரு யாட்ஸ்டிக் எடுத்துக்கிறது, என்ன வகையில் யோசிக்கலாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்பில் ஒரு பட்டிமண்டபம். இதெல்லாம் நான் முன்னுரையில் மட்டும்தான் பேச முடியும், அதுக்காக தான் இதெல்லாம் பேசணும். பொதுவாக அசைவ உணவுலேருந்து சைவ உணவு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது, தன்னுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த சம்பவத்தை சொல்லிட்டு நேராக அவங்கள்ட்ட பட்டிமண்டபத்தை விட்டுறேன். 4:30 எல்லாம் கலப்பட நான் வாட்சி வச்சுருக்கேன். எங்கள் அப்பா ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் ஹார்ட் அட்டாக் வந்து ஜாயின் பண்ணியிருந்தார், படுத்திருந்தார். அப்போல்லாம் வந்து 6 பேருக்கு ஒரு ஸ்பெஷல் வார்டு, அதில் தங்கியிருக்கார். எங்கள் அப்பா படுத்திருக்கார். அவர் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணார். அவர் ஹார்ட் அட்டாக் வந்த காரணமே அதுதான். அவர் லஞ்சம் வாங்காமல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவர். பொண்ணு கல்யாணம் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வராத. இப்போ படுத்திருந்தார் அவர். நான் ஸ்கூல் படிக்கிற பீரியடு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து கூட உட்காந்து யாராவது மாற்றி இருப்போம். எங்கள் அப்பா பெட்டுக்கு பக்கத்து பெட்டில் ஒருத்தர் படுத்திருந்தார். நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் பேர் சொல்ல நீங்கள் வேறு ஏதாவது குறுக்கமாக யோசிப்பீங்க. ஒருத்தர் படுத்திருந்தார். அவருக்கு 2 பொண்டாட்டி. புரியுதா ஹார்ட் அட்டாக் ஏன் வந்ததுன்னு? அவர் படுத்திருக்கிறார். அவருக்கு காலையில் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்தது. அது இவ்வளோ பெரிய எவர் சில்வர் தூக்கு போச்சு நிறைய பிரியாணி எடுத்துகிட்டு வருது. அவருக்கு வந்தவுடனே கேட்டது, டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் சொன்னார், உடம்பு மோசமாக இருக்குது, ஆப்பிள் வேக வச்சு சாப்பிடுங்க. அப்போல்லாம் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஆப்பிளை வேக வச்சு கொடுப்பாங்க. ஆப்பிள் வேக வச்சு சாப்பிடுங்க அப்படி சொன்னார். அப்படி நீ என்ன துண்ண? காலையில் இன்னொரு ரொட்டி கொடுத்தாங்க, துண்ணேன். உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமேன்னு எடுத்தாந்துருக்கிறேன். சொன்னார். டாக்டர் திட்டுவார். அவன் எப்படி முடிவு பண்ணுறான் பாருங்க, டாக்டர் திட்டுவார். ஏன் பிரியாணிக்கு அவருக்கு எதாவது பகையாக இருக்கு? அவர் என்ன தலைப்பாக்கட்டுக்கு எதிர் குரூப்லேருந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாரா அவர்? நம்பால் பாருங்க, எனக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா, அந்த வார்த்தையே வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான் டாக்டர் திட்டுவார். அந்த மாதிரி யோசனை சொல்லிச்சு. கட்டிலுக்கு கீழே போய் உட்காந்து தூணும்.
கட்டில் கீழே போய் உட்காந்து துண்ணேன் அப்படின்னு. ஒரு கட்டில் கீழே போயிட்டான் சார். அவன் சாப்பிட்டான், முடிஞ்சு போச்சேன். இது முடிஞ்சு அவன் அந்த இடத்துல தூக்கு பஸ் எடுத்துகிட்டு அந்த அம்மா போயிடுச்சு சார். போனதுக்கு அப்புறமா ஒரு எவ்வளோ நேரம் இருக்கும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு செகண்ட் ஒய்ஃப் வந்துடுச்சு. அது வரும்போதே அவனுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கல. அவள் வந்தாளா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவள் வந்தாளா அப்படின்னு. வந்தா. என்ன கொண்டாந்தா? பிரியாணி. நீ துண்ணியா? ஆனால் வானான்னு சொன்னேன், அவள் சாப்பிடுன்னு சொன்னான், நான் சாப்பிட்டேன். நானும் கொண்டாந்துருக்கேன். துண்ணு. ஐயோ அதுவே தப்பு, சாப்பிடக்கூடாது, தின்னுவிட்டேன். நான் இப்போ தின்ன மாட்டேன். அவள் கொண்டாந்தா மட்டும் துண்ண, இப்போ நான் கொண்டாந்தா துண்ண மாட்டேங்கிறேன்னு. ஐயோ அது சாப்பிட்டா நான் சேர்த்துருவேன். பரவாயில்ல போ. சரி பிளண்டாச்சா சார் அவன். பரவாயில்ல போ, நான் கொடுத்த தின்ட்டு போ. அது என்ன அவ கொண்டாந்த மட்டும் துன்றது, நான் கொண்டாந்த மட்டும் துங்கிறது இல்லையான்னு. அவர் மீண்டும் கட்டிலுக்கு அடியில் போனார். அன்று மாலையே போனார். எங்க அப்பா அதுக்கப்புறம் 11 வருஷம் 17 வருஷம் உயிரோடு இருந்தாருங்க அப்பா. ஏன்? அவர் 3 இட்லினா 3 இட்லி தான் சாப்பிடுவார். 3 இட்லினா 3 இட்லி. எண்ணெய் இல்லாத மிளகாப்பொடினா எண்ணெய் இல்லாத மிளகாப்பொடி தான். இல்லை என்ன முக்கியம் எங்கே சொல்ல வரேன்னா, அசைவம் என்கிற உணவு மிக விரைவில் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது. அதற்காக சைவம் என்பது மட்டுமே உங்களை நீண்ட காலம் வைத்திருக்கும் என்ற பொருள் அல்ல. சைவத்தையும் தவறாக சாப்பிட்டால் சீக்கிரம் போகலாம். சைவத்தையும் தவறாக சாப்பிட்டால் சீக்கிரம் போகலாம். நீங்கள் டெய்லி 3 உளுந்த வடையை பிடிச்சி தின்னுங்களேன், பரோட்டாவாக சாப்பிடுங்களேன். பரோட்டாவோட தெய்வீக உணவு உலகத்தில் கிடையவே கிடையாது. நேராக தெய்வத்துக்கிட்ட நேராக அப்படியே அனுப்புமே ஒழிய அது அப்படியே அனுப்பிச்சு. பரோட்டாவோட சிறந்த தெய்வீக உணவு வேறு என்ன இந்த உலகத்தில் இருக்க முடியும்? அது சைவம் தான், சாப்பிடலாமா? நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒன் சைடட் திங்கிங் அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு விழிப்பு தேவை. எது எதிர்த்தாப்புல வந்தாலும் அதை பற்றிய விழிப்பு. இது தேவையா, எனக்கு எந்த அளவு தேவை, இப்போ தேவையா? உணவு விஷயத்தில் விழிப்பில்லாததால் பெருவாரியான மனிதர்கள் மாண்டு போகிறார்கள். ஆன்மீகத்திலும் கூட ஒரு விழிப்பு இல்லாததால் பெருவாரியான மனிதர்கள் குழப்பம் அடைகிறார். இன்னொருவரை காயப்படுத்தாத நிலைதான் உத்தமமான ஆன்மீகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி பால் குடிக்கிறதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டார். பால் குடிக்கிறது சத்தியம் பண்ணிட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போன உடனே அவர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, பால் குடிங்க அப்படின்னார். ஐயோ நான் மாட்டு பால் குடிக்கிறதுல சத்தியம் பண்ணிட்டேன்னு, நான் குடிக்க முடியாது அப்படின்னாரு. மகாத்மா காந்தி சுயசரிதை எடுத்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? வேறு வழியின்றி ஆட்டுப்பால் குடிப்பது என்று தீர்மானித்தேன். இதோடு நிறுத்தியிருந்தா அவர் காந்தி இல்லை. அடுத்த வார்த்தை சொன்னார், நீங்கள் உணவு விஷயத்தில் அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிவிட்டு சிக்கலுக்கு உள்ளாகாதீர்கள். உணவு விஷயத்தில் அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிவிட்டு சிக்கலுக்கு உள்ளாகாதீர்கள். பிராக்டிக்கல். ஏன் சார் பால் சாப்பிட்றது இல்லைன்னா அப்புறம் என்ன ஆட்டுப்பால் அமெண்ட்மெண்ட்டு? அது மகாத்மா காந்தியா இருந்தாலும் அந்த இடத்துல காந்தி எதுக்கு அந்தாண்டு வச்சிட வேண்டியது தான். நீ பால் சாப்பிட்றா ஆட்டுப்பால் சாப்பிட்டாலும் அதுக்கு ஈக்குவல் தானே. அது என்ன மாட்டுப்பால் ஆட்டுப்பாலுக்கு பெரிய வித்தியாசம் வந்தது? அது காந்தி வேறு வழி இல்லை, அப்படியே ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிட்டார். ஒரு சாப்பிட்றது சார் எல்லா மனுஷனுக்கும் தான் உயிரோடு இருக்குன்ற ஆசை கிடையாது. ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஒமேகா 3 வந்து ஃபிஷ் ஆயில். ஆனால் ஃபிஷ்ஷாக இருக்காது சார், அது செல்ஃபிஷ்ஷாக இருக்கும், வேணா நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு வழி இல்லை. டாக்டர்னு ஒமேகா 3 அடிச்சு உள்ள தள்ளிடுறேன். தான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா இல்லையா? நிறைய விஷயம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இன்றைக்கி அது மாதிரி ஒரு கடுமையான கேள்வி, முழுமையான தாவர உணவு என்பது சாத்தியமா கற்பனையா? ஒரு 4 பேர் நல்ல பேச்சாளர்கள், தம்பி மணிகண்டன், இந்த பக்கம் கவிஞர் மோகன சுந்தரம், ஒரு நல்ல பேச்சாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர், நிறைய வெளிநாடெல்லாம் போவார், அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வருவார் அவர். இவர் விஜய் டிவியில் பேசுனதுக்கப்புறம் விஜய் டிவி விலை ஏறி போச்சு. மோகன சுந்தரம் நல்ல ஒரு அருமையான ஒரு பேச்சாளர் அவர். தம்பி முத்துசாமி நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர். அவர் நல்ல பேச்சாளர் ஆனதுக்கப்புறம் என்னை விட்டு விலகி போயிட்டார், முன்னேறத்துக்கு போயிட்டார். எங்கிட்ட இருந்தால் முன்னேற மாட்டார்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. இவங்கிட்ட அவருடைய சகோதரியார் ஞானாம்பிகை தானே, மீனாம்பிகை அவர்கள் நல்ல கவிதாயினி. இன்னும் சொல்லப்போனால் முத்துசாமியை இலக்கியத்துக்கு மோட்டிவேட் பண்ணின லட்சிய பெண் அவர்கள். எழுதணும், படிக்கணும், கவிதை சிந்தனை இதெல்லாம் வேணும்னு நல்ல மோட்டிவேட் பண்ணவங்க அவங்க. இந்த அருமையான ஒரு பாருங்கள், ஹால் முழுக்க உட்காந்துருக்காங்க, இந்த வெளியில் கூட நின்றுட்டு இருக்கிறாங்க. என் தீர்ப்புரையிலையும் இப்படியே இருக்கணும். ஏதாவது குறைஞ்சதுன்னா அவங்க 4 பேர் சும்மா விட மாட்டேன். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தீர்ப்புரை வரைக்கும் இதே அளவுக்கு எனக்கு இருக்கும்படியாக நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு நல்ல சபையில் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக மகிழ்ச்சி. நம்முடைய சாமி ஒரு சிடி கொடுத்தார், வள்ளற் பெருமானை பற்றிய ஒரு நல்ல சிடி.
ஒரு பாட்டு சிடி, அது கூட எல்லாருக்குமே அவர் இலவசமாக கொடுக்குறேன்னு இருக்கிறார். யாரெல்லாம் வேணுமோ அவங்களாம் கூட அந்த பாட்டு சிடியை கேட்டு, பாட்டு தானே சாமி இது திருவுட்பா நான் இன்னும் கேட்கல, அது திருவுட்பா சிடி கொடுத்துருக்கார், வேணுங்கிறவங்க அதை கேளுங்க. திருவுட்பா படிங்க. வாழ்க்கையில் ஒரு மனிதனை மனிதனாக்கக்கூடிய மகத்தான நூல் திருவுட்பா. நான் ஏன் புத்தரை முதல்ல கொண்டாடினேன்னா, முதல்ல மனிதனை மனிதனாக்கும் முயற்சியை மேற்கொண்ட முதல் மனிதன் புத்தர் தான். மனிதனை மனிதனாக்கும் முயற்சியை மேற்கொண்ட முதல் மனிதன் புத்தர் தான். அது வரைக்கும் மனுஷன் மிருகமாக இருந்தான் சார், மிருகமாக இருந்தான். அவன் கடவுளை கும்பிட்டான், என்னெல்லாமோ பண்ணான், யாகம் பண்ணான், யஜ்யம் பண்ணான், ஆனால் அவன் மனுஷனாக இல்லை சார். அது வரைக்கும் மனுஷனாக இல்லை. அவனை மனுஷனாக ஆக்கணும்னு ட்ரை பண்ண முதல் ஆள் பகவான் புத்தர் தான். அதெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இப்போது பட்டிமண்டபம் தொடங்குகிறது. தாவர உணவு தான் முழுமையான தாவர உணவு சாத்தியம் என்ற அடியில் நண்பர் மணிகண்டன் பேச வருகிறார். பாருங்கள். ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, சிடி பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்குறேன்னு சாமி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பேசும்போது கேட்டு நான் பேசும்போது சிடி வாங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறத பணிவோடு சொல்லிவிட்டு, ஏன்னா அது சில பேர் பேசும்போது அப்படி இருக்கும், அவங்க பேசும்போது பேசாமல் இருப்பீங்க. இந்த ரோட்டரி லைன்ஸ்லாம் நாங்கள் பேசும்போது முதல் வரிசைக்கு சூப்பு கொடுத்துருவாங்க. சில பேர் இப்படி உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் உயிரை கொடுத்து சார் அப்படிம்பாங்க. அதனால் அந்த முக்கிய அறிவிப்பு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, குரு தேவோ பவ, தேவதேவோ பவ. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக, பிதாவாக, குருவாக, தெய்வமாக இருந்து காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் ஒரு அரை நூற்றாண்டு கால தவமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய விழிகளால் விளங்க வைத்து இன்றைக்கும் சர்வ வல்லமையோடு என்னையும் இந்த சமூகத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார் என்று பரிபூர்ணமாக நம்பக்கூடிய உலகத்தின் உண்மையிலேயே இந்து தர்மத்திற்கு பெருமையை சேர்த்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகளை உங்கள் திருவடிகளோடு சேர்ந்து வணங்கி, நடுவர் ஆரம்பிக்கும்போது சொன்னார், முடிக்கும்போது முத்துசாமி சார் அவர்கிட்ட இருந்ததுக்கப்புறம் இப்போ வெளில போயிட்டு நல்ல பேச்சாளர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி, இப்போ அரங்கு நிறைந்திருக்கிறதுன்னு வேறு சொல்லிவிட்டு, அப்புறம் இவர் அப்பப்போ தமிழ்நாட்டுக்கெலாம் வருவார் அப்படின்னாரு. நான் அவரோட கூட இருக்கிறதும் இல்லை, அவரோட தள்ளி தான் இருக்கிறது. அவரும் ரொம்ப இப்போ கூப்பிட்றதில்ல, அதையும் சொல்லிடணும். இருக்கட்டும், அது எப்போ வாய்ப்பு கிடைக்க சொல்லிடணும்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு 3 பேராசிரியர்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க, பெரிய கவிஞர் 2 பேர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்க பேராசிரியர்கள். ஆனால் நான் தமிழ்நாட்டில் முனைவர் பட்டம் பெறலை. தமிழை கொஞ்சம் பிஜி வரைக்கும் படித்தேன், ஒழுங்காக படிக்கலன்னு நிறுத்திட்டேன், மன்னிக்கணும். இன்றைக்கு ஸ்கூட்டரில் லைஃப்பை தொடங்கி விமானத்தில் போயிட்டுருக்கேன்னா இவர் பேசிய புஸ்தகமும் சிடியையும் படித்து விட்டு மட்டுமே உலகம் முழுக்க சுற்றி வருகிறோம் என்பதை கர்வத்தோடு இந்த மேடைகளை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கை தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் இவர் கூட சொன்னார், என் நண்பர் மோகனசுந்தர் கூட, இவர் அது கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவார். அவர் எப்போதுமே மீட்டிங்க்கு கரெக்டாக போயிடுவார்னு வச்சுங்க. நம்ம கொஞ்சம் அரசாங்க வேலைக்காரர், கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், நல்லா கேட்குறாங்க ஆனால் எல்லாம் வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கவலையப்படாத, தலைவர் பேசி நான் வெஜிடேரியனாக மாற்றிடுவார்னார். என்னென்னா, எல்லோரும் அமைதியாக இருந்திருக்கீங்க இது வரைக்கும் செமினாரில், இப்போ எல்லாருமே கைத்தட்ட வச்சுட்டீங்க பாருங்கள். அதுதான் இப்போ நான் இன்னும் உடச்சி சொல்கிறேன். நான் எவனும் அடுத்த தடவை என்னை பேச கூப்பிடலாத்தி நான் கவலைப்படுறதில்ல. ராமாயணம் பேச போனால் ராமாயணம் பற்றி அவர் தான் பெருசுன்னு பேசுவோம், இல்லை அமைப்பாளர் அதை விட ஜாஸ்தி பெருசுன்னு பேசுவோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அன்றைக்கி சாயந்தரம் ஒரு மசூதியில் பேச கூப்பிட்டுட்டா திருக்குறான் தான் பெருசுன்னு பேசுவோம். பேச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போகிறோமோ அதை பெருசுன்னு பேசுகிறது தான் மரபு. ஆனால் தான் மனசில் பட்டது தான் பெருசுன்னு பேசுகிறதுக்கு பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் நான் மதிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், இந்த சமூகத்தின் விழிப்புணர்வுக்காக வாழக்கூடிய இந்த பேச்சாளரை உங்கள் கைத்தட்டலோடு மீண்டும் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கும் தீர்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு ஒரு தனி துணிச்சலும் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்வது என்பது, ஏன்னா வளைந்தே அதுவும் இந்த தமிழ் பேச்சாளன் கவிஞர்களுக்கு குமிஞ்சே முதுகு வீணாக போயிடுச்சு. அதுக்காக எப்போ பார்த்தாலும் கர்வமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவு என்பது வேறு, கர்வம் என்பது வேறு. அதை இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2 விஷயத்தை முதல்ல சொல்லிடணும். 2 நாள் நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரங்கம் ஏற்பாடு, எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகைக்கு அப்புறம் 7 கேமரா வச்சு எடுக்கிற நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இங்கே தான். அது வருமா வராதான்னு இப்போ நமக்கு தெரியாது. 2 கேமரா சும்மா கூட வச்சுருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே சைடில் கூட 2 வச்சுருக்கீங்க. தலைப்பை பற்றிலாம் இவங்க பேசுவாங்க, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் அவசியப்படணும்னு அவசியம் இல்லை. ஒன்று சேதுபதி சார் என்னை பார்க்கக்கூடாது, அது பாண்டிச்சேரியில், இது இங்கே மெட்ராஸு.
அதனால் ஒரு 7 கேமரா வச்சு 2 கேமராவில் மட்டும்தான் லைட் எரியுது, அதனால சொல்லிடுறேன். அது டெலிகாஸ்ட் பண்ணணும்னு கூட பெரிய அவசியம் இல்லை, சும்மா ஒரு ஃபிலிம் காட்டுறது தானே. அதனால் இவ்வளவு அற்புதமாக இந்த செமினாரை நடத்துகிறீங்க. நடத்துறது முக்கியம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு திருப்பியும் வந்து இந்த அரங்கத்தில் சாப்பிட போகிறேன்னு 50 பேர் குபீர்னு அப்படியே போயிடுவீங்க. திருப்பியும் வந்து உட்கார்ந்துருக்கிறது தான். இதை திட்டமிட்டு செய்த ஆர்கனைசர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு நிமிஷம் கைத்தட்டி வாழ்த்தணும், அதுதான் பெரிய விஷயம். அதுக்காக முத்துசாமி சார் பயப்படணும், அடுத்த வருஷம் நீங்கள் என்னை செமினார் கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடலாம். இதுக்கப்புறமும் நீங்கள் கூப்பிடலன்னா நீங்கள் மனுஷனா என்ன? ரைட்டு ரைட்டு, நம்ம இடம் உறுதி ஆயிடுச்சு, அடுத்த மீட்டிங் உண்டு. ரைட்டு. பேசி நீங்கள் ஆமாம், இது நான் வந்து ஒழுங்காக ஏதோ வெஜிடேரியன் தான் பெருசுன்னு எழுதிட்டுலாம் வந்தேன். இவர் பேசுகிறத பார்த்தா நம்ம அங்கேயே போய் பேசியிருக்கலாம் போல. பயமாய்ப்பு ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியுது, மிரண்டு போனேன். இருக்கட்டும், ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியாவில் நம்மெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். அரசாங்கமும் நல்ல வேலை செய்யுது. 10 வருஷம் ஒரு அரசாங்கம் செஞ்சது, இப்போயும் செஞ்சது, நம்மளும் இங்கே இருக்கோம். அவர் கூட சொன்னார் இந்த மாதிரி அரங்களை நடத்தக்கூடாது. உண்மையிலுமே அடுத்து கல்லூரி பள்ளிகளில் இதை நடத்தணும், திறந்த அரங்குகளில் நடத்தணும். அதை விட நான் அரசுக்கு முதல்ல நன்றி சொல்ல ஆகணும். இந்த நாட்டில் அடுத்தவன் செலவில் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு தரக்கூடிய பத்ம விபூஷன் விருதை இன்று வரை தராத, இந்த தேசத்தின் மண்ணுக்காகவே வாழ்ந்து மரணத்தை கூட வரலாறாக படைத்த நம்மாழ்வார் என்கின்ற ஒரு நல்ல விஞ்ஞானிக்கு தராத அரசுக்கு நன்றி. அதை பற்றி நமக்கும் எந்த பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவருக்கு கவலைப்பட்டு என்ன ஆக போகுது. எனவே நம்மாழ்வாருக்கும் கடந்த ஓராண்டுகளில் இந்த தேசத்தில் எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்கின்ற வார்த்தைகளுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் உணவு யுத்தம் என்கின்ற ஒரு கட்டுரையை மிக அற்புதமாக நான் இன்றைக்கும் சொல்கின்றேன். ஜெயகாந்தனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தன்மானம் உள்ள ஒரு பாரதிக்கு இணையான எழுத்தாளர் உண்டென்றால் என்னை பொறுத்தவரை எஸ் ராமகிருஷ்ணன் என்கின்ற அந்த உன்னதமான படைப்பாளிக்கும் உண்மையிலேயே உணவே மருந்து என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை நாள்தோறும் தான் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் சென்று வரக்கூடிய மருத்துவ மாமேதை, தன்னடக்கத்தினுடைய விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கும் நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சிவராமன் யாருன்னு பயப்படாதீங்க, எல்லா டிவிலையும் அது பாவம், நீங்கள் விளம்பர இடைவேளையில் அவர் வந்துட்டு போவார். நமக்கு இந்த சரவணன் மீனாட்சியே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அவரை கொஞ்சம் தெரியறதுக்கு இப்போ இந்த ஜீ தமிழில் ஒரு 2 முனிவர்கள் மாதிரி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலுமே உலகத்தில் அவங்களுக்கு தான் டிமாண்டு ஜாஸ்திங்க. ஜீ தமிழில் டெய்லி காலில் இப்போது தான் தெரிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உயரத்திற்கு வந்திருக்கிறோம் என்பது. எனவே இங்கே கூட நீங்கள் ஏதோ மத்திய அமைச்சரை ஏதோ கூப்பிட்ருக்கீங்க, என்னாச்சு? இல்லை, நீங்கள் விஷயத்துக்கு வர வரைக்கும் அது போடுறது இல்லைன்னு வச்சுருந்தாங்க. விஷயத்துக்கு வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை போடுறாங்க. அது கூட ஒரு விதமான கருத்து முரண்பாடு தான். எல்லோருமே பேசுகின்ற எல்லோரும் விஷயத்தை பேசிவிட்டால் மற்றவர்களை பாராட்டு என்பது இந்த நாட்டில் இல்லாமல் போய்விடும். அது கூட ஒரு நீங்கள் எப்படி கருத்தில் வித்தியாசப்படுறீங்களோ நான் கூட இந்த 5 பேர்லேருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறேன். எல்லோருமே இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய தலைப்பை பேசிவிட்டால் தமிழனுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. அடுத்தவர்களை யார் பாராட்டுவது? இந்த நாட்டில் மேடை எல்லோருக்கும் கிடைத்து விடுகிறது. மேடை போடுபவர்களை பாராட்டுவது என்பதுதான் என்னுடைய இலக்காகவே நான் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன். இதுக்கப்புறம் கைத்தட்டாமல் உட்காந்துருக்கீங்க. சரி, சரி, யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நண்பர்களே, சரியா 5 நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நிறைவு செய்வேன். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்கள் சொன்னார், இங்கே ஒரு அற்புதமான தலைப்பை சொன்னீர்கள், தாவர உணவு என்பது சாத்தியமே கற்பனையே என்று. நான் கூட என்னுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கும் இங்கே உள்ளவர்களுக்கும் சொல்லுவேன், நாமெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தங்களுடைய மூச்சு காற்றை பணயம் வைத்து பனி முகடுகளிலும் வெயிலிலும் துச்சமென மதித்து போராடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தாவர உணவை சாப்பிடுங்கள் என்று சொன்னால் உலகத்தில் நம்மை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது.
இந்த தேசத்தில் உள்ளதை உள்ளபடி உளவியல் படி இந்தியாவினுடைய மிகப்பெரிய இராணுவ கல்லூரி என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய இந்திய மிலிட்டரி காலேஜ் டேராடூனிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரரை சந்தித்து பேசிய ஒரு விஷயத்தை அப்படியே பதிவு செய்கின்றேன். இராணுவ வீரர்கள் என்று இந்தியாவிலே சொல்கின்றோமே, சோல்ஜர்ஸ், அவர்கள் முற்றிலுமாக மாமிச உணவைத்தான் சாப்பிடுகின்றார்கள். 3 வேளை உணவுகளில் 1 வேளை உணவு அவர்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தன்னை எதிர்த்து வரக்கூடிய எதிர்நாட்டு வீரர்களை மூர்க்கமாக எப்படி தாக்குவது, எப்படி அவர்கள் தன்னுடைய கொஞ்சம் கூட கனப்பொழுது கூட தாமதிக்காமல் ஒட்டுமொத்தமாக கொலைவெறி தாக்குதலை எப்படி நடத்துகின்றது என்கின்ற உணர்வை, தாவர உணர்வு அல்லாமல் இந்த புலால் உணவை சாப்பிடுகின்ற போதுதான் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பது இந்த தேசத்தினுடைய மிலிட்டரி இன்ஜினியரிங் கல்லூரியிலே அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு செய்தி. ஆனால் கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும். அந்த சோல்ஜர்களை வழிநடத்தக்கூடிய கேப்டன் என்று சொல்கின்றார்களே, அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய உணவில் 97% தாவர உணவைத்தான் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஏன் என்றால், எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் என்கின்ற திட்டத்தை வகுப்பதும் அறிவுக்கு வேலை செய்யக்கூடிய உணவாக தாவர உணவு இருக்கிறது என்பதையும் இந்த மண்ணில் புலப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இது ஒருவேளை உண்மையா பொய்யா என்பதை இந்த தேசத்தில் இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்திய பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் நடத்தி வந்த ஓம் சக்தி என்கின்ற மாத இதழில் கட்டுரையாக பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்தது. நான் கூட இவரோட வர்றதுனால படிச்சுட்டு வரோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை ரெஃபர் அந்த புக்கை படிச்சுக்கலாம். அப்போ என்னென்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் 2 பேரும் இதுக்கு பதில் சொல்லணும். சாத்தியம் இல்லைன்னாங்கிறது, நம்ம மனுஷனாக வாழணும்னா மூர்க்கம் இல்லாமல் இருக்கணும், மனுஷனாக வாழணும்னா அறத்தோடு இருக்கணும், மனுஷனாக வாழணும்னா தர்மத்தோடு இருக்கணும். அப்போ நம்முடைய அறிவு வேலை செய்யணும்னா தாவர உணவு தான் தி பெஸ்ட்டுங்கிறது இராணுவ கல்லூரியிலேயே எழுதப்பட்டிருக்கக்கூடிய குவாலிட்டி பாலிசி. பாருங்கள், நடுவர் குறிப்பெடுத்துக்கிறார். இப்போ அடுத்த செய்தி, நான் எல்லாரும் இங்கே பேசியிருப்பீங்க, ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிரை சாப்பிடுவது தப்புங்கிறது நம்ம கான்செப்ட். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு செடியை வெட்டுறீங்களே தப்பு இல்லையான்னு. ஒரு செடியை வெட்டினா செடி முளைச்சிரும், ஒரு கோழி தலையை வெட்டினா இன்னொரு கோழி வருமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் ரொம்ப பெரிய அறிவு ஆராய்ச்சிலாம் நடத்தலை. நான் இங்கே உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் வெஜிடேரியன் எத்தனை பேர் நான் வெஜிடேரியன் எனக்கு அவ்வளோ கிடையாது. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் நம்ம வெளியில் போகும்போது பாரதி சொல்லுவான்ல, இன்று புதிதாய் பிறந்தோம்னு. இங்கேருந்து வெளியில் போகும்போது நம்ம தாவர உணவுங்கிறத சத்திய பிரமாணமாக எடுத்துகிட்டு போனால் இந்த ப்ரோக்ராமுடைய சக்ஸஸ். அதுதான் உண்மை. அப்போ என்னென்னா, கேஎஃப்சியில் எப்போ நீங்கள் கூட்டத்தை நிறுத்துறீங்களோ இந்த தேசம் நாசமாக போகுது. யார் கவலைப்படுவது? ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் நீ 20 நாள் வேலை பார்த்துட்டு, சார் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற பல பேர் இங்கே கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு மூளை மழுங்க போகுது, முட்டாள்களாக போகிறீங்க. யூரின் பாஸ் பண்ணுறதுக்கே இமெயில் போட்டுக்கிறான் சார், யூரின் போகலாமான்னு கேட்குறான். அவன் குரூப் லீடர்கிட்ட கேட்டிங்களான்னு கேட்குறான். அவன் ஜிஎம்க்கு காப்பி போட்டிங்களாங்கிறான். அவன் சொல்கிறான் நீ எம்டிஎம்க்கு போட்டிங்களாங்கிறான். அதுக்குள்ளே டேங்க் உடஞ்சி அங்கேயே போயிடுறான். ஏண்டா லூசு பையல, யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு இமெயில் போடுற? அவன் என்ன பெரிய மேதாவியா? 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டா? நம்ம நாட்டில் எல்லாமே என்ன நினைக்கிறோம், அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான். அவன் அத்தனை லூசு பையலும் ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் பாருங்கள், வீக்கெண்டில் அது பக்கெட் சிக்கன் ஒன்று வாங்கிட்டு போகிறான். இப்போ 2 செய்தியில் முடிச்சிடுறேன். பக்கெட் சிக்கன் வாங்கிட்டு போகிறான். மற்ற சிக்கனுக்கும் அதுக்கு என்னென்னா, இப்போ 2 நாளாக நான் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். இந்த பாலாப்படுத்திருக்கீங்க நீங்கள். அந்த சிக்கனில் என்னென்னா, அவன் ஊசி போட்டு 10 வருஷத்தில் வளர்க்க வேண்டிய ஒவ்வொரு செய்தியையும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே செய்கிறதுனால அந்த கேஎஃப்சியோடைய பக்கெட் சிக்கன் சாப்பிட்டா என் மேலே கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, பெயில் நீங்கள் எடுக்கணும், மற்ற கோர்ட்டு செலவை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் தான் ஆர்கனைசர். அவனுடைய என்ன சொல்கிறான், 2.5 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் கேன்சர் வருமா. நான் இன்னொன்று கேட்குறேன் சார், மனுஷன் இறந்தா கனமாப்பேட்டை ராயப்பேட்டைன்னு சுடுகாடு இருக்கு, விலங்குகள் இறந்தால் அதை புதைக்கக்கூடிய சுடுகாடாக நம்ம வைத்து ஆக்கணுமா சார்? நான் கொஞ்சம் மூர்க்கமாக தான் பேசுவேன். நான் பிபி பேஷண்ட்டு, வீட்டில் பேச முடியாது, அதனால தான் இங்கே வந்து பேசுகிறேன். ஔவையார் கேட்ட வரகரிசியும் புளிச்ச தயிரையும் நீங்கள் சாப்பிடல இன்னைக்கு. அதான் நீதிபதி சொன்ன மாதிரி அளவோடு சாப்பிடுங்க.
இப்போ நான் பட்டியல் போடுறேன். முருங்கைக்காய் சாப்பிட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்டா நெஞ்சு வலியே வராதுங்கிறான். வெங்காயம் சாப்பிட்டா குளிர்ச்சிங்கிறான். கேரட் சாப்பிட்டா கண்ணு பார்வை தெரியுங்கிறான். கத்திரிக்காய் சாப்பிட்டா ஆஞ்சியோகிராமே பண்ண வேண்டாங்கிறான். நீங்கள் ஒன்றும் இல்லை, வெண்டைக்காய் சாப்பிட்டா புத்தி கூர்மையாகுங்கிறான். பீட்ரூட் சாப்பிட்டா உங்களுடைய ஹீமோகுளோபின் குறையவே குறையாதுங்கிறான். ரத்த அழுத்தங்கிறான். எலுமிச்சை சாப்பிட்டா பித்தம் போகுங்கிறான். நீங்கள் அது மாதிரி எவனா சொல்லுங்க, கோழி சாப்பிட்டா இது, ஆடு சாப்பிட்டா இது, கறி சாப்பிட்டா இது, பன்னி சாப்பிட்டா இதுன்னு ஒருத்தர் சொல்லுங்க சார். என்னமா மேடையில் பேசுறத நிறுத்திட்டு வெளியில் போகிறேன். என்னுடைய ஒட்டு மொத்தமாக நாங்கள் சொன்னால் எவனும் நாட்டில் கேட்க மாட்டீங்க. நடிகர் அஜித் சொன்னால் கேட்பீங்க. நான் கூட அஜித் மாதிரி இருக்கேன்னு என் ஒய்ஃப் சொல்லுவா அடிக்கடி. ஏன்னா கருத்தரங்கத்தில் பேசுகிறது, வழக்காடு மன்றத்தில் பேசுகிறது, பட்டிமன்றத்தில் பேசுகிறது வேறு ஸ்டைலு. 2 செகண்டில் முடிக்கிறேன். அஜித் 3 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் இப்போல்லாம் அசைவத்தை நிறுத்திட்டதுனால, தாவர உணவு சாப்பிட்றதுனால 3 கிலோ குறைஞ்சிருக்காராம். ஊர நடிகள் நீங்கள் என்னமே சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க, எல்லாம் அஜித் சொல்லி தான் கேட்பாங்க. இல்லை நீங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு எங்களையாவது கூப்பிடணும், அப்போ தான் தைரியமாக பேசுவோம். சொல்லிட்டு ஒரே ஒரு மகா பெரியவர் சொல்லியிருக்கார், அதை நான் சொல்லி தான் ஆகணும். நீதிபதி மன்னிச்சுங்க, உங்கள் வாயில் சரஸ்வதி தங்கணும்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன் சார், முழுமையான தாவர உணவு சாத்தியங்கிறது என்னுடைய வாதம், மறுப்பது அவங்களுடைய கடமை. நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் மெட்ராஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தப்பாக தீர்ப்பு கொடுத்து நல்லவங்க வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை. உங்கள் மேலே மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு. இன்னமும் சொல்கிறேன், எனக்கு சரஸ்வதியெலாம் படம்லாம் உங்களை இன்னும் சொல்ல உம்மீரை பார்த்து தான் நான் வாழ்கிறேன் வளர்கிறேன். என்னுடைய பொருளுக்கும் புகழுக்கும் பாதி உங்களுக்கு தான் உண்டு. எங்கள் பேராசிரியர், நீங்கள் வெஜிடேரியன், நானும் வெஜிடேரியன், தீர்ப்பை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தம்பி மோகனசுந்தரம் அது கற்பனையே என்ற அணியை முன்வைக்கிறார். இந்த விழா அமைப்பாளர்களே, மேடையில் விற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மணிகண்டன் எப்போ பேசினாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புகிற மாதிரியே பேசிட்டு போயிடுவான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நானும் மணிகண்டனும் அமெரிக்கா போனோம் பேசுகிறதுக்கு. அது அப்பப்போ சொல்லிடணும்ல. அங்கே சாப்பாடு பொழுது எல்லாம் வச்சுருந்தாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே பேர் எழுதி வச்சுருந்தாங்க பஃபேயில். அவன் கத்திரிக்காக்க வேறு பேர் தான் வச்சுருந்தான். இவர் துருத்துருன்னு எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து என்னை பார்த்து கேட்டான், அண்ணே இது வேறு மாதிரி இருக்கே, நான்வெஜ்ஜாக இருக்குமோ அப்படின்னா. நான் சொன்னேன், ருசியாக இருக்கா அப்படின்னா. ருசியாக இருக்கு, நான் நான்வெஜ் தான் கொடு. இந்த கேள்வி என்ன தெரியுமா, தாவர உணவு நல்லதா இல்லை அசைவ அது இல்லை. ஒரு மனிதன் முழுமையான தாவர உணவு இன்றைய நிலையில் சாத்தியமா? இல்லை, கற்பனை. அட சாமியார் அரெஸ்ட் பண்ண சாமியார் கிச்சனை பார்த்தா அவ்வளோ இருக்குதான் ஹரியானாவில். அவங்க தெளிவாக இருக்காங்க, நீங்கள் ஏன் தெளிவாகவே ஆகலை? என்னன்னு எனக்கு புரியல சார். முழுமையான தாவர உணவு சாப்பிட்ணுன்னா ஆடு மாடாக தாங்க இருக்கணும், வேறு மனுஷனால் முடியாது. இப்போ ஆடு மாடாலேயே முடியல, போஸ்டர் சாப்பிடுதுங்க. மாட்டுப்பாலே அசைவம் என்கிறது தான் ஆராய்ச்சி. நீங்கள் முழுமையான தாவர உணவு இல்லைன்னு ஒத்துக்கணும் தயவு செஞ்சு. மாட்டுப்பாலே அசைவம், ஐயா தாய்ப்பாலே அசைவம்னார். ஆனால் நீங்கள் திருச்சி போகிற வழியெல்லாம் இருக்குது பாருங்கள், கும்பகோணம் டிகிரி காப்பின்னு எல்லாம் போட்டிருக்கான் கடை. 10 அடிக்கு ஒரு கடை இருக்குது. அது கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் இல்லை, வெறும் பித்தளை சொம்பு தான். அதில் ஒருத்தன் மார்க்கெட்டிங்காக எல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு போட்டதுனால ஒருத்தன் மாமி காப்பின்னே விற்கிறாங்க. என்னென்னா கும்பகோணம் ஐயர் வீட்டிலேருந்து வர காப்பியா, அவர் சுத்த சைவமா, டம்ளரே கழுவ மாட்டான். நான் சொல்கிறேன், எங்கள் ஐயா சண்முகவடிவேல் சொல்லுவார், இந்த ஐயா சொன்ன மாதிரி தான், அசைவம் சாப்பிட்றவங்கள கேவலமாக நினைக்கக்கூடாது. அவங்களாம் தெய்வம், தியாகிங்க. யாராவது 4 பேராவது முழுமையான தாவர உணவு சாப்பிட்ணுன்னு அவன் தியாகம் செஞ்சுன்னு இருக்கான். ஆமாங்க, ஒரு வாத்தியார், அவர் சைவர். இந்த ஸ்டூடெண்ட் அசைவமாக இருக்கிறவங்கள பார்த்து எப்பவுமே கிண்டல் பண்ணுவாராம். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னடா சாப்பிட்ட மதியானம்? கறி சார். கறியெல்லாம் சாப்பிடலாமாடா? ஆடு தானே? ஆமாம்.
ஏண்டா ஆடை சாப்பிட்றீங்களே, அது வயிறு உள்ளலாம் இருக்குது, சாப்பிட்டது செரிச்சுது, அதெல்லாம் வயிற்று உள்ளே இருக்குமேடா, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அண்ணலாம். அந்த பையன் சொன்னான், அதெல்லாம் நீங்கள் காப்புற கத்திரிக்காய் செடியில் போட்டுருவோம் சார் உரமா. அதாவது வாத்தியார் அவனை வந்து அசைவம் சாப்பிடாம நிறுத்தணும்னு நினச்சார். கட்சியில் அவர் கத்திரிக்காய் சாப்பிட்றத விட்டார். எல்லாமே மாறிடுச்சுங்க. நம்ம இன்றைய காலகட்டத்தில் முழுமையான தாவர உணவுலாம் சும்மா பேச்சு, கற்பனை தான். அட எல்லாம் மாறிடுச்சு சார். ஒரிஜினலே இல்லாமல் போயிடுச்சு. நம்மளே அதை ஒத்துக்கிறோம், வாங்கும் போதே கேட்குறோம் இது ஒரிஜினலானு. கடைக்காரன் சொல்கிறான் டூப்ளிகேட் தான் சார், ஆனால் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும். ஏண்டா ஒரிஜினலோட எப்படா நல்லாயிருக்கும் சொல்லி விற்கிறாங்க சார். நம்மளை வாங்கிட்டு வரோம், வீட்டில் வந்து சொல்கிறோம் டூப்ளிகேட் தானா, விலை கம்மி, ஆனால் நல்லா இருக்குமா, ஒரிஜினலோட நல்லா இருக்குமான்னு. நான் சொல்கிறேன், நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றதே சில பேர் தாவர உணவு சாப்பிட்றதுக்கு வசதிக்காக தான். ஏங்க கடவுள் என்ன அறிவில்லாத வராங்க? உலகத்தை படைக்கும் பொழுதே 1 பங்கு நிலம், 3 பங்கு கடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவரம் நிலத்தில் வளரும், கொஞ்சமாக சாப்பிடுவோம், மீதி கடலில் பார்த்து. ஏங்க அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு, நீங்கள் புரிஞ்சிக்காமல் அந்த ஏம்மா எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏதுங்க நிலம் பயிர் செய்கிறதுக்கு? அப்புறம் ஊர் ஃபுல்லாக ஆடு மாடாக தானே இருக்கும். இவர் உடனே ரொம்ப புத்திசாலி, உயிர் பலி. நான் சொல்கிறேன் உயிர் பலினா என்ன? சரி, கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காய் எடுத்துட்டா செடி அப்படியே இருக்கும்ன்றீங்க, அப்போ முள்ளங்கிலாம் பிடிங்க எடுக்கிறீங்களே எப்படி? ஒரு கோழி செத்தா இன்னொரு கோழி இருக்குது, அதெல்லாம் இது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே தாவர உணவு சாப்பிட்டா சாப்பாடு எல்லாமே வெண்டைக்காய் வாங்கிறதுக்கே, சம்பாதிக்கிறதெல்லாம் வெண்டைக்காய் வாங்கிறதுக்கே போயிடும். விலை ஆமாங்க, இப்போ காய்கறி விலை ஏறிடுச்சு. ஐயப்ப சீசனு, புரட்டாசி மாதம் பாருங்கள் காய்கறி விலை ஏறிடும். ஏன்? புரட்டாசி சீசனு. அவன் 1 மாதம் கட்டுப்படியாக இருக்கும்பொழுதே மனசெல்லாம் மீன் மேலே தான் இருக்குது. ஏன்? 4 பேர் நல்லா இருக்கணும், நம்ம தியாகம் பண்ணுவோம் தான். உயிர் பலிலாம் சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிக்கில் எஸ்கிமோலாம் என்னங்க பண்ணுவான்? தாவரமே இல்லையா அவனுக்கு? இன்னொன்று தெரியுமா, இவங்களுக்கு தெரியாது. எல்லா உணவுமே தாவரத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பியூர் வெஜிடேரியன் வருவாங்க. இந்த பியூர் வெஜிடேரியன் சொல்லும்போது இங்கே கூட முத்துசாமி சார் என்ன கேட்டார் வரும்பொழுது, சார் லஞ்ச் இங்கே இருக்குன்னாரு. எனக்கு தெரியும்ல லஞ்ச் எப்படி இருக்கும்னு சொன்னேன். சண்டே வெளில சாப்பிட்றது இல்லைன்னு. ஏன் சார்னாரு? நான் பியூர் நான் வெஜிடேரியன் சார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வெஜிடேரியன் சொல்கிறவங்க அது ரொம்ப பெரிய பாரத ரத்னா கிரேடு மாதிரி, நான் பியூர் வெஜிடேரியன். சும்மா எங்கே இருக்குது பியூர் வெஜிடேரியன்? நீங்கள் ஒரு முறை ஹார்ட்டு கார்டியாக் ப்ராப்ளம் வந்து பாருங்கள், நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் கொடுத்துருவோம். ஏன்னா ஹீமோக்ளோபின் சீக்கிரம் வரணும், அவன் வீக்னஸ் சீக்கிரம் போகணும். 6 நாள் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு நடந்து ஃபிசியோதெரப்பி முடித்து வெளில அனுப்பணும். லைட்டாக சூப்பு கொடுத்து விடுவாங்க போனை எடுத்துகிட்டு. அவர் வெஜிடேரியனாக தான் வெளில போவார், ஆனால் முழுமையான வெஜிடேரியனாக இல்லை. அதான் உண்மை. சாக்லேட்டில் மிருகத்தின் கொழுப்பு சேர்க்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் வெஜிடேரியன் சாக்லேட் சாப்பிட்றோம்? உண்மை தானே சார்? முழுமையான வெஜிடேரியன் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, ஊருக்கு போகவே கூடாது, ட்ரெயினில் போகக்கூடாது. ட்ரெயினில் போனாலும் ட்ரெயினில் விற்கிற வெஜிடேரியனை சாப்பிடக்கூடாது இல்லையா? பஸ்ஸில் போகவே கூடாது. நீங்கள் திருச்சி பஸ்ஸில் ஏறி பாருங்கள். இந்த விழுப்புரத்துக்கு முன்னால் விக்கிரவாணின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கே 2 ஹோட்டல் இருக்குது. ஒன்று டிஎம்கே ஹோட்டல், இன்னொன்று ஏடிஎம்கே ஹோட்டல். யார் ஆட்சி இருந்தாங்களோ அந்தந்த ஹோட்டலில் தான் அரசாங்க பஸ்ஸு நிற்கும். அது உள்ளே போனீங்கன்னா தோசைன்னு கேட்டால் எடுத்து வைப்பான், முட்டை தோசை வேணும் அதான் இதுன்னுவான். மீதி கேட்டிங்கன்னா சர்வரே அடிப்பான், கஸ்டமர் கேர். அந்த மாதிரி தான் அந்த ஹோட்டல்லலாம். அகத்திய மாமுனிகள் உள்ளே போனாலே நான் வெஜிடேரியனாக தான் வெளில வரணும். அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த ஹோட்டல். நீங்கள் எந்த பிரயாணத்தில் நீங்கள் முழு தாவர உணவை நீங்கள் உண்ண முடியும்? உண்ணவே முடியாது. அதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது. அதான் உண்மை. நீங்கள் சும்மா சொல்லிக்கலாம் நான் வெஜிடேரியன், அவ்வளோதான். இன்றைக்கி காலம் மாறி போகுது. ஒரு சைவமே சாப்பிடுகிற ஒரு பெண் அசைவம் சாப்பிடுகிற ஒரு பையனை காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகிறாள். லவ் பண்ணுறதுக்கு முன்னால் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் கேட்குறது இல்லைல்ல, நம்ம கேஸ்டே கேட்குறது இல்லை. ஏதோ அவசரத்தில் லவ் பண்ணுறோம். நிறைய பேர் பாவம், சில பேர் அது லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான், அவன் தலைவிதியாது. அந்த பொண்ணு வெஜிடேரியனாக இருக்கும், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன்னுவான். இது ஆரம்பத்தில். அப்புறம் அங்கேயே வீட்லேயே ஆக்குன்னுவான். நிறைய பேர் மதம் மட்டும் கன்வெர்ட் ஆகிறது இல்லைங்க, உணவும் கன்வெர்ட் ஆகிறாங்க. வெஜிடேரியன் பிகமிங் நான் வெஜிடேரியன். அதில் பெண்கள் தான் ரொம்ப பாவம்.
அவங்க அது மாதிரி மாறி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதான் உண்மை. வெளிநாட்டில் வேலை செய்கிற என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் உண்மையிலேயே வெஜிடேரியனாகவே இருக்கிறாங்க. விவேகானந்தரை சாப்பிட்டாருன்னு சொன்னார் தலைவர். உண்மைதான். வெறும் வெஜிடேரியன் சாலட் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்க முடியாது. லைட்டாக ஆரம்பிப்பான், அப்புறம் ஃபுல்லாக ஆரம்பிப்பான், அப்புறம் வெஜிடேரியனே தொடமாட்டான். வெஜ்ஜு சாலட்டு அதில் வேறு எதாவது போட்டு கொடுங்களேன்னுவான். ஆமாங்க, ஒரு டூருக்கு போக முடியாது முழு வெஜிடேரியனால், வேற ஒரு குரூப்போட. நான் வெறும் வெஜிடேரியன்னு 4 பையங்க கூட போனால் முடியாதுங்க. ஏதோ ஒரு வனாந்தரத்தில் இடங்குறோம், ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா சால்னா தான் இருக்கும். நான் வெஜிடேரியன்னா பட்டி கண்டு சாக வேண்டியது தான். அதுவும் இல்லாமல் நண்பர்களே ஒத்துக்க மாட்டாங்க. இவன் ஒரு சொன்னரா, இவனுக்கு கூட்டி போகாதரா, எங்கே வந்தாலும் கத்திரிக்காய்ன்றான், இவனை விட்டுட்டு போடான்வான். உண்மை தானே? நீங்கள் சாப்பிட்ற வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸில் எக்ஸாம்பிள்னு பொறுத்து அந்த முட்டையை ரொம்ப பண்ணால் ஒரு மாதிரி வரும்ல, அது போட்டுறாங்க. அதான் உண்மை. ஹோட்டலை நம்பி நீங்கள் பியூர் வெஜிடேரியன் சொல்லவே முடியாது. இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமல நம்ம நாகரிகத்தில் எல்லாருமே பர்த்டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். 70 வயசு ஆயா அதுக்கு கேக் வெட்டுறாங்க வீட்டில். ஏன்னா சின்ன வயசில் வெட்டலையாம். அது இல்லாமல் கேக்கை வெட்டிட்டுங்க கொடுப்பாங்க. இவன் வாயில் போகிறதுக்கு முன்னால் இதில் முட்டை இருக்கும், சும்மா கேட்டுக்கிறது. அவர் நல்லவரான், முட்டை இருக்கணும். அவன் அதை விட யோசனை, கொடுத்து தான் சாப்பிட்றான். இது முட்டை இல்லாத கேக்கு. எங்கே இருக்குது முட்டை இல்லாத கேக்கு? எந்த பேக்கரியில் முட்டை இல்லாத கேக்கு இருக்குது? சும்மா சார், உண்மையிலேயே நீங்கள் தாவர உணவே முழுமையாக சாப்பிட்ற சில பேர் பான்பராக் போடுவான், பல்லிவால் இருக்குது அதில். ஆக நீங்கள் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் முழுமையான தாவர உணவு உங்களுக்கு கிடைக்காது. வாழும் முறை குளோபலாக மாறிவிட்டது, சாப்பிடும் முறையும் அப்படித்தான் மாறிவிட்டது. ஒரு மனிதன் இன்றைய சூழலில் முழுமையான தாவர உணவு உண்பது என்பது உண்மையிலேயே கற்பனை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்று. இந்த இடத்துலையும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை வரவேற்கிற பக்குவமும் நமக்கு இருக்கு பாருங்கள். அது சைவ சாப்பாடு பண்ணியிருக்கிற ஒரு பண்பாடு. அதை வரவேற்கு. எதிர்கருத்தாக இருந்தால் என்ன, அதை கேட்கலாமே, எதிர்கருத்தாக இருந்தால் என்ன, அதை காதில் கேட்கலாமே அப்படிங்கிற அந்த திங்கிங் ரொம்ப நல்லா பேசினார். அது ரொம்ப உங்களுக்கு ஹியூமர் ரொம்ப அருமையான ஹியூமர். விக்ரவாண்டி ஜோக் மறக்கவே முடியாது. தம்பி முத்துசாமி சாத்தியமே என்ற அணியில் பேசுவார். 2 நாளாக இங்கே வெறும் தொகுப்புரை ஆட்டிட்டு வந்து அந்த தொகுப்புரை நிறையா குறிச்சிட்டு வருவான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உடனே ஓடி போயிடுறது. அந்த நினைப்பிலே நான் இப்போ எந்திரிச்சு வந்துட்டு போகிற மாதிரி நினைப்பு வந்து முத்துசாமி பேசுவாங்கன்னு. ஐயோ, நான் பட்டிமன்றம் பேச வந்திருக்கோம்ல, ஒரு 10 நிமிஷமாக நின்று பேசணும் அப்படின்னு நினைப்பு இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு தொடக்கத்தில் நல்ல உங்களுக்கு லீடு கொடுப்பாருன்னு பார்த்தா, தாவர உணவு இந்த பக்கம், தாவர உணவு அந்த பக்கம். எதுக்கு அடுத்ததுக்கு தாவர உணவு அந்த பக்கம் இருக்காங்க. ஐயா எந்த பக்கம்னு தெரியாமல் நாங்கள் முழிக்கிறோம். நடுவர் எந்த பக்கம்ங்கிற கேள்வி எனக்கும் இருக்கிறது. பார்க்கலாம் முடிவில். மனித உணவு நேற்றுலேருந்து பார்த்துட்டே இருப்பீங்க. எல்லாம் சொல்லியிருக்காங்க, மருந்து உணவு அந்த எதுக்கு, நம்ம சைவத்துக்கு மாறணும் எதுக்கு. எல்லோரும் இங்கே சைவத்தில் இருக்கிறவங்க தான் பதிவாக வந்திருக்கான்னு நினைக்கிறாங்க. இல்லை, நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றவங்க இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நல்ல ஒரு பதிவாக இது இருக்கணுங்கிறதுக்காக இந்த சர்வதேச தாவர இந்த அமைப்பு இதை ஏற்படுத்தி இருக்குது. அதற்காக அவர்களுக்கு நானும் அதில் இருந்தாலும் அந்த அமைப்பை ஏற்படுத்திய சி.கே. அசோக்குமார் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றியுடன் பாராட்டி அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் வாழ்த்தையும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இயற்கையாக இருப்பதுக்கு எதாவது சொல்லித்தரணுமாங்க? நம்மளாம் இயற்கையாக இருப்பதற்கு இதில் தாவரம் என்பது இயற்கையாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி எப்படி வளர்க்குறாங்கன்னு உங்களுக்கு அந்த நாமக்கல் பக்கம் போனீங்கன்னா பார்த்தா தெரியும். முட்டை போடுறதுக்கு எப்படி வளர்க்கணும், கறி வளர்க்குறது எப்படி வளர்க்கணும் நீங்கள் பார்த்தா தெரியும். அதோடய உற்பத்தியை பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட நாள் 21 நாளுக்குள்ளே பண்ணணும், 18 நாளுக்குள்ளே பண்ணணும். அதுக்கு மேலே அது என்ன ஆகும், செத்து போகும். அதுக்குள்ளே அது விற்று உங்கள் வயிற்றில் சுடுகாடாக அதில் புதைச்சிடணும். இதற்கிடையில் என்ன ப்ராசஸ் நடக்குது தெரியுமா? அதோடைய பொல்யூஷன், அதுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய தீவனத்துக்கு ஆகக்கூடிய அந்த செலவு, அதோடைய பொல்யூஷன் எங்கெங்கே போய் முடியுது தெரியுமா? இதெல்லாம் நமக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுது. நிறைய நேரத்தில் இதெல்லாம் நிறைய கருத்துக்கள் நீங்களே ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் நான் அதெல்லாம் பதிவு பண்ண விரும்பலை. நிறையா அது பயங்கர நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பற்ற தனிமையை நமக்கு உருவாக்கிட்டு போயிட்டு இருக்கு. சாத்தியமாக இருப்பதற்கு இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த உடலுக்கு அது சாத்தியமா, தாவர உணவு, மனதுக்கு அது சாத்தியமா, அல்லது ஆன்மாவுக்கு அது சாத்தியமா, இப்படிப்பட்ட மாறுபட்ட கேள்வி இங்கே எழுது. முழுமையான தாவர உணவு எதற்கெல்லாம் சாத்தியம்,
எல்லாத்துக்குமே சாத்தியம்தான். இயற்கையாக இருப்பதற்கு சாத்தியம்னு ஒரு வார்த்தை போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த வாழ்வியல் முறை, ஐயா ஒரு கேள்விப்பட்டார் பார்த்தீங்களா, வாழ்வியல் முறையில் அது சாத்தியமா அப்படின்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இயல்பாகவே சாத்தியம்தான். ஏன்னா நீ மருத்துவ உலகமே அது மாறிட்டு வருது. ஈசிஆரில் ஓஎம்ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இல்லையா, சாப்பிட்டு மரம் அந்த மரம் கலண்டு போன மாதிரி தான் இருக்காங்க. காரணம் அந்த நான்வெஜ் உணவு சாப்பிட்டதுனால வந்த வினை தான் அது. தாவர உணவு சாப்பிட்டதுனால நீங்கள் எல்லாம் இந்த இயற்கையாக இல்லாத தாவர உணவில் பேசினவரை கேட்டு அமைதியாக இருந்தீங்களே, தாவர உணவு சாப்பிட்டதோடைய விளைவு தானே அது. அந்த வகையில் தாவர உணவு ரொம்ப மிக மிக உயர்வான அந்த உணவை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது எவ்வளோ நல்லதுங்கிறது தான் இங்கே இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கம் ஏற்பட்டிருக்கு. செத்து போனதுக்கு பார்ப்பதற்கு யாராவது ஆசைப்படுவீங்களா? யாராச்சும் சாவதற்கு இங்கே ஆசைப்பட்டு இருக்கீங்களா? நானும் சாப்பிட்டா சீக்கிரம் செத்து போவீங்க. தாவர உணவு சாப்பிட்டா வாழ்க்கை அந்த ஆயுள் காலம் நீட்டிக்கப்படுது. 120 ஆண்டுகள் வாழ சராசரி மனிதன் வாழ்வது 120 ஆண்டுகள் வாழலாம்னு சொல்கிறாங்க. 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு எதற்கு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டு சீக்கிரத்தை அற்ப ஆயுளில் போகிறதுக்கு நம்ம சாப்பிடணும்? தாவர உணவு சாப்பிட்டா இயற்கையாக உங்களுக்கு அந்த உடல் நோய் எதுவுமே பாதிக்காது, நீங்கள் இயல்பாக இருக்கலாம். உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஆயுசு குறையும். அப்படிங்கிறதுனால நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இது சாத்தியமாக என்ன இயல்பாக கிடக்கிறது தானே. ஏன்னா இந்த மண்ணின் மலைத்துளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக புல் முளைக்குது. மனிதன் பிறந்ததிலிருந்து சாதாரணமாக அத்தனை விஷயங்களையும் பார்த்திங்கன்னா இயல்பாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். மனிதன் பிறக்கும் போது அது சாதாரண தொட்டிலுக்கு பயன்படுது, நடவண்டிக்கு பயன்படுது. நேரத்தையே சொன்னாங்க, நடவண்டிக்கு பயன்படுது. அடுத்ததாக அவன் வாழ்வதற்கு உண்டான அத்தனை உணவு வகைகளையும் தாவரம் தான் கொடுக்குது. அடுத்ததாக கட்டிலுக்கு வரக்கூடிய மரம் தான் கொடுக்குது. எல்லா மரம் தாவரம் அந்த உணவு வகையிலேயே எல்லாமே இங்கே இயல்பாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு செயற்கையான விஷயத்துக்கு நம்ம ஏன் போகணும்? ஆடு மாடு கோடியெல்லாம் இருக்குது, அதை அறுத்து சாப்பிட்றதுக்கு அது வளருது. அது ஒவ்வொரு உயிரினத்தின் பரிணாம வளர்ச்சியில் நம்ம மனிதர்களாக இருப்பதற்கு நம்மளாம் வெக்கப்படணும். ஏன்னா ஓர் உயிர், ஈருயிர், மூவுயிர், அப்படியே அந்த உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியில் 6வது அறிவு வரைக்கும் இந்த நாம் பகுத்தறிவு எதுக்கு வச்சுருக்கோம்? அது பயன்படுத்த தானே வச்சுருக்கோம். அப்போ முழுமையான சாத்திய உணவு என்பது சாத்தியம், அந்த ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. அந்த முயற்சி நம்மளால் செய்ய முடியாதா? நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் நான் கேட்குறேன், அந்த முயற்சி நம்மளால் செய்ய முடியாதா? அது சாத்தியம் தானே. நான்வெஜ்ஜுக்கு விட்டுட்டு நீங்கள் சைவத்துக்கு மாறுங்க அல்லது தாவர உணவுக்கு எடுத்துக்குன்னு சொல்லக்கூட ஒரு சாத்தியம் தானே. நான் மாறவே மாட்டேன், நான் சீக்கிரத்தை அல்பாயுதம் செத்து போங்க, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை இருக்குது? அந்த அடிப்படையில் இது சாத்தியமான ஒன்று தான் தாவர உணவு சாப்பிடுவது. இது சாத்தியமில்லையே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முயற்சி செய்வது நம்ம கையில் தானே இருக்குது. மனது தானே அடிப்படையாக காரணம். அந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு இந்த தாவர உணவு மிக 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 உதவி செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த உயிர்நிலையை வந்து அடித்த பரிணாமத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா தாவர உணவு தவிர அது வழியே இல்லை. உங்கள் ஆன்மலாபம் அடையணுமா தாவர உணவு தான் எடுத்தாகணும். இந்த பிறவியே வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு பல பேர் இங்கே இருப்பவர்கள் பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த பிறவியோட அத்தனை இதை நம்ம முடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட உணர்வாளர் அந்த உணர்வு வரணும்னா உணவு முக்கியம். நீ சமைக்கும் போது அந்த காலத்தில் பாட்டி சொல்லுவாங்க, பாட்டினா பார்த்துருப்பீங்க, ஒரு கைச்சுமா என்ன இருக்குது ஒரு கீரை எப்படிங்க அப்படி டக்குன்னு போட்டாங்கன்னா அந்த கைப்பக்குவம் அதில் வருது. ஏன் அப்படி வந்தது? அதுக்கு தாவரத்துக்கு அந்த உயிர்ப்பு தன்மை அதுக்கு இருக்குது. நீங்கள் எப்படி சொன்னாலும் எப்படி சமைக்கும் போது அந்த உயிர்ப்பை ஈஸியாக அதை உள்வாங்கிக் கொள்ளும். செத்ததை சமைக்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு உணர்வு வேணும்? எப்படி போட்டாலும் அது எதோ போட்டாலும் எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க அவங்க. அப்போ தாவர உணவு சமைப்பதற்கு உணர்வுக்கும் அந்த உணவுக்கும் ஒரு உயிர் தொடர்பு இருப்பது தாவர உணவில் இருக்குது. ஆனால் அதே இது உணவு இந்த உணவில் அசைவ உணவில் அது கிடையாது. அப்போ அந்த மாதிரி நீ நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இது ஒவ்வொரு உயிர் பரிணாம வளர்ச்சியிலையுமே நம்மளோட தொடர்ந்து இயைந்து வருவது அந்த தாவர உணவு தான். அது வந்து பெரிய ஒரு நமக்கு ஒரு பெரிய யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தாவர உணவு சாப்பிடுங்க. அசைவ உணவு எப்படி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுப்பீங்க? உங்கள் தாத்தா அல்லது உங்களுக்கு இப்போ முன்னோர்கள் உங்கள் அப்பா அம்மா குழந்தைய பிறந்த பொழுது ஊட்டி கொடுத்ததுனால நீ சாப்பிட்டு வந்தீங்க. ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் அது வழக்கமாக மாறிவிட்ட காரணத்தினால நீங்கள் சாப்பிட்றீங்க. ஏன் அதை உங்களால் மாற்ற முடியாதா? கண்டிப்பாக மாற்ற முடியும். அப்போ அது சாத்தியமான ஒரு விஷயத்தை நீங்கள் சாத்தியமில்லைன்னு நினைச்சதுனால தான் நீங்கள் மாறாமல் இன்னும் இருக்கீங்க. இந்த நோய் வந்து உடம்புல வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்படுவீங்க. டாக்டர்கிட்ட போனோன்னு சொல்லுவேன், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதுன்னு. அப்போ தாவர உணவு எடுத்தவங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான்வெஜ் சாப்பிட்டவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போய் தன்னுடைய பணத்தையும் விரயம் பண்ணி தன் உடல் நலத்தையும் வீண் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை மரணத்தை நோக்கி ஈஸியாக இவங்க தான் நகர்ந்து போகிறாங்க.
தாவர உணவு இருப்பவர்களுக்கு அந்த மரணம் தள்ளி போகுது. அவையத்து முந்தி இருக்கச் செய்த தந்தைக்கும் முதல் வணக்கம். சொல்வேந்தர் உள்ளிட்ட இந்த சபையோருக்கும் ஆண்டோர் பெருமக்கள் கூடியுள்ள இந்த அவையோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் எதிரணியினருக்கு இந்த தலைப்பை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் தாவர உணவாளர்களோ உணர்வாளர்களோ இல்லாமல் இல்லை. தலைப்பு முழுமையான தாவர உணவு. அந்த தாவர உணவு சாத்தியங்க. நாங்கள் ஒன்றும் அதுக்கு மறுப்பெல்லாம் சொல்லலை. ஏன்னா இப்போ எங்கள் அண்ணன் துபாய்க்கு போயிட்டு வந்தப்போ கூட தேடி போய் தாவர உணவு சாப்பிட்டாங்களேன்னு கேட்டாங்க. நாங்கள் எதிர்ப்பாளர்களே இல்லையா. நாங்கள் என்ன கேட்குறோம், முழுமையான தாவர உணவு கிடைக்குதா? நம்ம சொல்வேந்தர் அவர்கள் அவர்களுடைய தலைமையறையிலே சொன்னார்கள், நம்ம இந்த சைவ உணவாளர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையிலே நம்ம அந்த கருத்தை சொல்கிறதுனால என்ன பயன் இருக்கிறது, கவர்மெண்ட் வேலையாட்கள் போல என்று கூறினார்கள். அதை கேட்டவுடன் எனக்கு ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வந்தது. ஒரு 2 பேர் பாதையில் ஒருவர் குழியை வெட்டி கொண்டே சென்றார், இன்னொருவர் அதனை மூடிக்கொண்டே வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது, மெனக்கட்டு ஒருத்தர் குழியை வெட்டிக்கிட்டே வர்றாரு, ஒருத்தர் அதை தொடர்ந்து சென்று மூடிக்கொண்டே போகிறாரே. மூடியெல்லாம் முடிச்சிட்டார். கூப்பிட்டேன், ஐயா ஒருத்தர் வெட்டிக்கிட்டே போனீங்க, சரி ஏதோ பண்ண போகிறீங்க போல இருக்குன்னு நினச்சேன். இன்னொருத்தர் அந்த மண்ணை அப்படியே தள்ளி மூடிக்கிட்டே வந்துட்டீங்களே, என்னையா விஷயம், என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அம்மா இன்றைக்கி குழி வெட்டி மரங்களை நட வேண்டிய ஒரு நிகழ்வு. இதில் குழி வெட்ட வேண்டிய வேலை என்னுடைய வேலை, அதை மண்ணை தள்ளி மூடிக்கொண்டே வர வேண்டிய வேலை இவருடைய வேலை. நடுவில் இந்த மரக்கன்றுகளை நடுவதற்காக நியமிக்கப்பட்டவர் வரவில்லை. நாங்கள்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, யாரும் தவறாக எண்ணக்கூடாது, நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தான். அவரவர் கடமையை சரியாக செய்கிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுபோல் இவர்களெல்லாம், அதாவது அந்த எதிரணியினர் எல்லாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் போல் கரெக்டாக நாங்கள் பேசிக்கிட்டே போவோம். ஆனால் அது முழுமையாக இருக்குதா இல்லையாங்கிற அக்கறை எங்களுக்கு இல்லை. நாங்கள் யதார்த்தவாதிகள், நாங்கள் உண்மையைத்தான் பேசுவோம். எங்கள் அண்ணன் நல்லா சொன்னார், வேறு வழி இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த கத்திரிக்காயா அது எதுவாக இருந்தால் சரி ஓகே அடிச்சிருவோம். அப்படி அந்த யதார்த்தம் பேசக்கூடியவர்கள் நாங்கள். நேற்று ஒரு அருமையான நூல் வெளியீட்டு விழா நமது பாலகிருஷ்ணன் ஐயா வெளியிட்டார்கள். உணவு யுத்தம், யுத்தம் தான் நடக்கிறது. தாவரங்கள், நம்ம தம்பி பேசும்போது, ஞானசி பேசும்போது சொன்னார்கள், நம்ம இந்த வைரமுத்து, கவிஞர் வைரமுத்துவினுடைய வரிகளை மிக அழகாக நினைவு கூர்ந்தார்கள். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், வளர்ந்தோம் நடைவண்டியாக மரத்தின் உபயம், வளர்ந்தோம் சந்தன மாலையாக மரத்தின் உபயம். இப்படி ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டே இறுதியாக இறந்தோம் எரியூட்டினார்கள் விறகாக மரத்தின் உபயம், எல்லாமே மரத்தின் உபயம், மனிதன் மறந்தான் மறந்தான் மரத்தை என்று அவருடைய கவிதை வரிகளை எல்லாம் அழகாக இங்கே நினைவு கூர்ந்து சொன்னார்கள். அதையே தான் நானும் கூறுகிறேன். இந்த மரங்களை நாம் மறந்த காரணத்தினால்தான், என்னத்தை மறந்தோம், தாவர உணவு தான் இயற்கையாக கிடைக்குதே. நம்ம மணிகண்டன் சொன்னார், தாவர உணவு சாப்பிட்டா நாங்கள் அப்படி இருக்கலாம், நீங்கள் பதில் வேறு சொல்லணும்னார். சொல்லாமல் போக மாட்டோம். நிச்சயமாக எல்லா தாவர உணவும் எளிமையாக கிடைக்குது. இதில் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. சத்தில்லாத உணவுகள், நம்ம டாக்டர்கிட்ட போனோம், தைராய்டு பேஷண்ட்டு, இந்தந்த காய்கறியெல்லாம் சாப்பிடாதீங்க, ஏன் சாத்தியமான உணவு தானே சாப்பிட சொல்ல வேண்டியது தானே. முட்டைக்கோஸ் சாப்பிடாதீங்க, முள்ளங்கி சாப்பிடாதீங்க, காலிஃப்ளவர் சாப்பிடாதீங்க, நூற்கோள் சாப்பிடாதீங்க, சாத்தியமான உணவு தானே சாப்பிட சொல்ல வேண்டியது தானே. இந்த நோய் எதனால் வந்தது, இந்த உணவு வகைகளை உண்டாதனால் வந்தது. ஏன் அப்போ தாவர உணவு நோய்களை உண்டாக்கக்கூடிய உணவா? இல்லை. என்ன ரொம்ப குழப்பமாய்க்கு இருக்குதோ இந்த மண். அப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க. ஐயா, நான் யதார்த்தம் பேசுகிறேன், சரியாக என்னுடைய அணிக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மண் வளமான மண்ணாக இல்லாத காரணத்தினால் வளமில்லாத பொருள்களை நமக்கு வழங்குகிறது. அதனால் நமக்கு அளிக்கப்பட்ட கொடைகள் தான் இன்றைய பெயர் தெரியாத நோய்கள் உட்பட அனைத்து நோய்களுமே. ஒவ்வொரு நோய்க்கும், இப்போ கத்திரிக்காயை பற்றி அவர் சொன்னார், ஆஞ்சியோ பண்ணுறதே நிப்பாட்டிடலாம்.
அரிப்பு வருதுன்னு முதல்ல நீங்கள் தோல் டாக்டர் போருங்க, கத்திரிக்காயே திரும்பி பார்க்காதே பார். நமக்கு சிறுநீரக கல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் போங்க, தக்காளியே சேர்க்கக்கூடாதுன்னு பார். ஆக இந்த உணவு நமக்கு மருந்தாக இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி அதுவே நமக்கு தீமையை அளிக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கற்பனையில் முழுமையான தாவர உணவு இருப்பதாகவும் அதை உண்பது சாத்தியம் என்ற வகையிலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எண்ணும் பொழுது எனக்கு ஒரு சிறிய கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதாவது ஒரு குரு, அவர் நெடுநேரம் பயணம் செய்த களைப்பின் காரணமாக ஒரு இடத்தில் அவருடைய குதிரையை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு சீடனிடம், அப்பா, நான் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். நீ இந்த குதிரையை, நான் இதை இரவல் வாங்கி வந்திருக்கிறேன், மீண்டும் அவரிடம் திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். இது எங்கும் போய்விடாமல் பத்திரமாக பார்த்துக்கொள், நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு இரவு பொழுது. உடனே அந்த சீடர் நினைச்ச, நம்மளும் தானே இவரோட பயணத்தில் வந்தோம், நமக்கும் களைப்பு வராதா? இதை உணர்ந்து கொண்ட அந்த குருவானவர், உனக்கு உறக்கம் வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னை விட வயதில் நான் முதிர்ந்தவன், அதனால் நீ எனக்காக இன்று உன்னுடைய உறக்கத்தை சற்று தியாகம் செய்து இந்த குதிரையை பார்த்துக்கொள். எப்படி நீ இந்த ராத்திரி இந்த காட்டுக்குள்ளே எப்படி தூக்கம் வராமல் இருக்குதுங்கிறதுக்கு நானே ஒரு வழியும் சொல்லிடுறேன். நீ சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை நினைத்துக்கொள், முடிவே இல்லாமல் சிந்திக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்றை நீ நினைத்து கொண்டால் உனக்கு உறக்கம் வராது என்று சொல்லிவிட்டு உறங்க சென்று விட்டார். ஒரு யாமம் முடிந்தது. அந்த குருவானவர் சீடன் தூங்குகிறானா விழித்திருக்கிறானா என்பதற்காக அவருக்கு சற்று உறக்கம், புது இடம், சற்று உறக்கம் கலைந்த நிலையில் வந்து பார்க்கிறார். சீடன் முழித்து கொண்டிருக்கிறார். அப்பா, நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாய், உறங்காமல் இருக்கிறாயே? அது ஒன்றுமில்லை குருவே, இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்தேன், இவற்றையெல்லாம் யார் இங்கு கொட்டினார்கள், இவ்வளவு அழகாக இவ்வளவு நிறைய இருக்கிறதே, இவற்றை எண்ணிவிட முடியுமா என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். முடிவில்லாதது தான், அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிரு என்று மறுபடியும் உறங்க சென்று விட்டார். மீண்டும் ஒரு யாமம் கழித்து வந்தார். அப்பொழுதும் சீடன் உறங்காமல் இருப்பதைக் கண்டு, இப்பொழுது எதை நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடன் சொன்னான், ஐயா, நான் கடல் நீரையே நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த கடல் நீர் இவ்வளவு உப்பாக இருக்கிறதே, இயற்கையிலேயே அதற்கு உப்புத்தன்மை இருக்கிறதா, அல்லது யாராவது டன் டன்னாக கொண்டு கடலில் கொட்டியிருப்பாங்களா அப்படிங்கிறத சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். அதனால் எனக்கு உறக்கம் வரவில்லை. இதுவும் நல்ல சிந்தனை தான், நீ அதையே நினைத்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு மீண்டும் சென்று உறங்க சென்று விட்டார். மறுயாமத்தில் எழுந்து பார்த்தார். அப்பா, நீ இப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கிறாய், இப்பொழுது எதனை நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடன் சொன்னான், ஐயா, நீங்கள் உறங்க செல்லும் பொழுது இந்த மரத்திலே கட்டிவிட்டு சென்றீர்களே இந்த குதிரை, அது எவ்வாறு ஓடி இருக்கும், அதை யாராவது அவிழ்த்து விட்டு இருப்பார்களா, அல்லது தானாகவே அவிழ்த்து கொண்டு ஓடிவிட்டதா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் குருநாதர் திரும்பி பார்க்கிறார், மரத்திலே கட்டப்பட்டிருந்த குதிரையை காணவில்லை. அப்போ இப்படியாடா நீ முட்டாள்தனமாக இருப்ப அப்படின்னு அந்த குருநாதர் அவரை கோவித்து கொண்டார். அதை போல நமது இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சமயங்கள் எல்லாம் கூறுகின்றன, தாவர உணவு தான் மிகச்சிறந்த உணவு. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், அப்படிங்கிற ஒரு கோட்பாடை மட்டும் வைத்துக்கொண்டு முழுமையான தாவர உணவு என்ற தலைப்பிற்கே வராமல் எதிரணியினர் பேசி சென்று அமர்ந்திருக்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், இந்த மண் வளமாக இருக்கிறதா? முதல்ல நீங்கள் அதை பற்றி சிந்தித்தீர்களா? அதில் விளையக்கூடிய தாவரம் முழுமையான சத்துக்களை நமக்கு வழங்கக்கூடிய தாவர உணவாக இருக்கிறதா? இந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த ஒரு வினாவினை நமது தலைவர் ஐயா சொல்லியதைப் போல நம் இந்த சைவ உணவாளர்கள் மத்தியிலே மட்டும் இந்த கூட்டம் நடத்தி என்ன பயன்? நீங்கள் எல்லாம் இந்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தாமல், இந்த மண் எப்படி மக்கி போகிறது, நெகிழிகளை பயன்படுத்துகிறோம். எங்கே போனாலும் ஒரு பாக்கெட், காய்கறி கடைக்கு போகணுமா, ஜவுளி கடைக்கு போகணுமா, எங்கே மளிகை கடைக்கு போகணுமா, எங்கே போனாலும் கேரி பேக். அவையெல்லாம் நம்முடைய மண்ணினுடைய வளத்தை மக்கச் செய்கின்றன. மண் மாசுபட்டு போயிருக்கிறது,
நீர் மாசுபட்டு போயிருக்கிறது, பஞ்சபூதங்களும் மாசுபட்டு கிடக்கின்றன. இந்த நிலையில் இந்த மண்ணிலே விளையக்கூடிய தாவர உணவு எவ்வாறு முழுமையான உணவாக இருக்கும்? அவ்வாறு அது முழுமையானது தான் என்று சொன்னால் அது நிச்சயமாக கற்பனை தான் என்பதை இந்த அவை முன்னே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அவசியமான முக்கியமான விவாதம், கொஞ்சம் சுவையோடும், சில இடங்களில் தலைப்பிலிருந்து நழுவியும், சில இடங்களில் தலைப்பை தொட்டும், சில இடங்களில் நெஞ்சை தொட்டும் இந்த விவாதம் நடந்தேறியது. 4 பேருக்கும் நம்முடைய நன்றி, வாழ்த்து, பாராட்டு. அதை விட அதை ரசித்து பிற வழி இல்லை, இருந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி. 2 நுட்பமான பகுதி இருக்குது. என்னளவில் தாவர உணவு, முழுமையான தாவர உணவு சாத்தியமா? இந்த தலைப்பை அப்படி சிந்திக்கலாம். என்னளவில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவனவனுக்கு உலகம் அவன் உலகம் தானே. மற்றவங்க உலகத்தை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து, ஒரு வயசுலேருந்து 80 90 வரைக்கும் சைவமாக இருந்து சாக முடியாதா? என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற கோணத்தை எடுத்துக்கிட்டு முழுமையான தாவர உணவு என்னளவில் சாத்தியம் இப்படி யோசிக்கலாம். உலகம் முழுக்க சாத்தியமா? நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான். அவருக்கு சாத்தியமா, இவருக்கு சாத்தியமா? இந்த அவர் சைவமாக இருப்பார், உனக்கு என்ன அதை பற்றி? அவர் சைவமாக தான் இருக்கிறார், இல்லாமல் போகிறாரு. நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு வர வேண்டியதாவது. அவருக்கு முடியாது, அவரால் இருக்க முடியாது. எதுக்கு வேலை இது? இந்த மோகன சுந்தரம் பண்ணுற வேலை. ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்க முடியுமா? ஹார்ட் பேஷண்ட் இல்லாதவெல்லாம் இருக்கட்டும் சார். நான் பாப்பாரப்பட்டின்னு ஒரு ஊர் போயிருந்தேன். நான் பேச ஆரம்பித்த காலம் இப்போ அவ்வளோ விவரம் பத்தாது. இப்பவும் அப்படி தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அப்போ எனக்கு விவரம் தெரியாது, இப்போ எனக்கு விவரம் தெரியாதுங்கிறது விவரமாக தெரியும். இதுதான் இப்போ லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அங்கே ஒரு சாமியார் வந்திருந்தார் சார். நான் ஆசிரமத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்டோன்னே இந்த இடது கையில் இப்படி எடுத்து தண்ணி குடித்தேன். அந்த சாமியார் கேட்டார், அறிவு இருக்கா அவனுக்கு? நான் அப்போ தான் மகாபாரதம் பேசிட்டு வந்திருக்கேன். அது ஒரு 1000 பேரை உட்காந்து வச்சு, நான் பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கேன். இந்த சாமியார் சும்மா உட்காந்துருந்தார் அங்கே. அவர் சாப்பிடும்போது என்னை பார்த்து கேட்குறாரு, உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு எப்படி இருக்கும்? 1000 பேருக்கு புத்தி சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான். என்னை பார்த்து ஓப்பனாக கேட்குறா, உனக்கு அறிவு இருக்கா? என்ன சாமி இப்படி கேட்குறீங்க? இடது கையில் தண்ணி எடுத்து குடிக்கிற? உனக்கு இன்னொருத்தன் இடது கையில் ஒன்று கொடுத்தானா அவமானம் இல்லையா? அது மாதிரி நீயே உனக்கு இடது கையில் கொடுத்தா அவமானம் இல்லையா? நான் சொன்னேன், வலது கையில் சாப்பாடு இருக்குது, அப்போ எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? சாப்பிட்டு முடிச்சுட்டு குடி, இடது கையில் தண்ணி குடிக்காது. நமக்கு அகங்காரம் இருக்குது. நான் சொன்னேன், இப்போ ரயிலில் போகிறோம், இப்போ ரயிலில் போகும்போது இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் காப்பி வாங்குகிறோம். வாங்கும்போது வலது கையில் கெட்டியாக கம்பியை பிடிச்சிட்டு இருந்தோம்னா இடது கையில் காப்பி வாங்கி குடித்தா ஏன் சாமி நம்ம குடிக்காமல் இருக்க முடியுமா? அவர் கேட்டார், அறிவு கேட்டவனே, இப்போ நீ என்ன ரயில் ஏட போகிற? சும்மா தானே இருக்கிற, இப்போ குடிய திமுறா உனக்குன்னு. சார், என் வாழ்க்கையில் அது திருப்பு முனை. ஏன் நீ முடியாத போது உன் தர்மங்களை விடுவதை பற்றி கவலை இல்லை, முடியும் போதும் கொழுப்போடு விடுகிறாயே, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? உனக்கு முடியுமே, இப்போ முடியுமே, முடியும் போது இருக்க முடியாத? துபாய், எனக்கு டெய்லி எல்லாரும் துபாய் போகிறாங்களே, துபாய் போனால் சைவமாக இருக்க முடியுமா? நான் மெட்ராஸில் இருக்கேன். மெட்ராஸில் இருக்கலாம், இல்லை உன்னால் இருக்க முடியுமா? இல்லையா? இங்கே தான் கீரைக்கட்டு கிடைக்குதா இல்லையா? அது துபாய், அது கீரைக்கட்டு நம்மளோட பிரமாதமாக கிடைக்குது துபாய் இல்லையா? அது துபாயில் போனால் எல்லோரும் சைவமாக இருக்க முடியுமா? இது வேண்டாத வேறு. அது அவன் சைவமாக இருக்க முடியுமா? எங்கே போனாலும் சைவமாக இருக்க முடியுமா? நம்மளால முடியுமா? முடியாது சார். ஒரு புத்த பிக்ஷு அவர் ஒரு பெரிய ஞானியை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் முக்தி உண்டு, கல்லுக்கெல்லாம் கூட முக்தி உண்டு அப்படின்னு நம்முடைய சமய நூலில் சொல்லியிருக்கு. அது உண்மையா? என்னால் நம்ப முடியல, நான் 20-30 வருஷமாக மண்டையை பிச்சுக்கிறேன். குரு கேட்டார், கல்லெல்லாம் முக்திங்கிறது அப்புறம், நீ முக்தி அடைய முடியுமான்னு யோசிச்ச? அதை பற்றி 30 வருஷமாக யோசிக்கவே இல்லை. எவ்வளோ வேஸ்ட்டு. என்னளவில் சைவம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா? முழு தாவர உணவு என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? இதை முதல்ல மனசில் வச்சுங்க. 2வது பிரச்சனை ஒன்று சொல்கிறேன். சைவம்னு சொல்லி வெஜிடேரியனிசம் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிற இந்த உலகத்தில் வெஜிடேரியன் நம்ம நம்புகிற பல விஷயங்கள் வெஜிடேரியனா இல்லை. இது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த நேம் ஆஃப் வெஜிடேரியனிசம் ஒரு தப்பு போகுது. எங்கெங்கே தப்பு போகுது, என்ன மாதிரி போகுது? மேல்நாடுகளில் என்னென்ன மாதிரியான பொருள்களை கொண்டு இது தயாரிக்கப்பட்டதுங்கிறத போடணும். இப்போ புரோட்டீன் அப்படின்னு மட்டும் போடுவாங்க. புரோட்டீன் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட்?
இது விலங்கிலிருந்து எடுக்கப்பட்டதா தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்டதா? நம்ம ஊரில் எந்த பாக்கெட்லையும் இருக்காது. இது எங்கிருந்து சோர்ஸ் B12 எங்கிருந்து எடுக்கப்பட்டது? மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் எப்படி தெரியுங்களா? தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகிற இத்தகைய இந்த சத்துக்களை விட நீங்கள் மாமிசத்திலிருந்து எடுப்பது எக்கனாமிக்கல், வெரி எக்கனாமிக்கல். அவங்களுக்கு மார்க்கெட்டிங் கம்பெனி பெரிய அளவில். அப்போ என்ன யோசிக்கிறாங்க? 12 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வெஜிடேரியன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் நல்லா பாருங்கள், ஆம்பியர் ப்ராடக்ட்லாம் எக்கச்சக்கமான விலை இருக்கும். ஏன்னா நாங்களே பண்ண வச்சு நாங்களே பழத்தை பறித்து நாங்களே எல்லாரும் சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. வெரி காஸ்ட்லியாக இருக்கும். ஏன் காஸ்ட்லியாக இருக்கும்? வெஜிடேரியன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டியை ஒரு மிருகத்திலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் காஸ்ட் 2 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 12 ரூபா ஆகும் இதில் வெஜிடேரியன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இது 2 ரூபாயில் கொடுக்கலாம். அப்போ இறந்து போன மிருகங்களினுடைய அந்த கழிவு இருக்கு இல்லையா, ஸ்லாட்டர் ஹவுஸ்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க சார். அவங்க அங்கேருந்து மொத்தமாக அள்ளிட்டு வராங்க. அதை வந்து பல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், த்ரூ அவுட் வேர்ல்டு நீங்கள் மெடிசல் அந்த இண்டஸ்ட்ரி அது மாதிரி பல விஷயங்கள் மாமிசத்திலிருந்து அது எடுக்கப்படுகிற போது வெரி எக்கனாமிக்கல். அதனால உலகம் முழுக்க எல்லாம் காசு 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 தானே. எந்த கம்பெனியாவது மனித தர்மத்துக்காக நடக்குதா? நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்றேன், தப்பா நினைங்க. எந்த மிகப்பெரிய பணக்காரனும் நேர்மையானவன் அல்ல. எந்த மிகப்பெரிய பணக்காரனும் நேர்மையானவன் அல்ல. நேர்மையானவன் ஒருபோதும் மிக பெரும் பணக்காரனாக இந்த உலகத்தில் ஆகவே முடியாது. சும்மா போய் பம்மாத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, பம்மாத்தி பேசக்கூடாது. உண்மை இல்லை. அப்போ ஒரு பெரிய கம்பெனி தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னா 2 ரூபாய்க்கு கிடைக்கிற விஷயத்தை விட்டு 22 ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை எடுப்பாங்களா? எந்தெந்த இடத்துல நீங்கள் அதை படிச்சு பாருங்க, ஒவ்வொன்றும் எங்கெங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக இருக்கு. சரி, நம்ம எத்தனை பேர் காப்பி குடிக்கிறோம்? காப்பி குடிக்கும் போது வெள்ளை சுகர் போட்டுக்கிறோம். அந்த வெள்ளை சுகரில் வந்து அந்த உண்டாக்குவதற்காக எலும்பு பயன்படுத்தப்படுகிறதுங்கிறதையும் பள்ளிக்கூடத்திலே படிச்சிருக்கிறோம். அப்போ எலும்பை பயன்படுத்தி உண்டாக்குன சர்க்கரையை முழுக்க தவிர்க்கணுங்கிற உணர்வு எவ்வளவு தீவிர சைவ உணவாளர்களுக்கு உண்டு. சைவம்னு சொல்கிறான், சேமியா பாயசம் வைக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அது எலும்பு அதெல்லாம் இருக்குது சார், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல தான் யோசிக்கிறதா. நீங்கள் இருந்தால் தீவிரமாக அதுக்குள்ளே ஒன்றுனா யோசிச்சுக்கிட்டே போகணும். இது ஒரு கேள்வி கேட்டார் யார், மணிகண்டன். என்ன கேட்டார்? ஒரு செடியை நீங்கள் வெட்டினீங்கன்னா செடி கொஞ்சம் முளைச்சிக்கும், செடியை வெட்டினாலும் அது முளைச்சிக்குது, அது மாதிரி எங்கேயாவது கோழி முளைக்குமா அப்படின்னாரு. இவர் வேறு கோழியை வளர்த்துக்க, இவர் புது தீரி சொல்கிறார். நம்ம மோகன சுந்தரம் வேறு கோழி வளர்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னார். மன்னிக்கணும், நம்ம முழுக்க வந்து சரியான யோகியின் வாழ்க்கைங்கிறது தெரியாமல் பேசணும் சார். நான் வெஜிடேரியன் ஒரு உயிரை கொண்டு திங்கிறத விட செடியை திங்கிறது கொஞ்சம் கம்மியான பாவம் மாதிரி தோணுது. லாஜிக்கலாவா கரெக்டாவா? இந்த பாவத்துக்கு ஏதாவது 100 யூனிட்டு, அந்த பாவத்துக்கு 10 யூனிட்டு, இப்படிலாம் பிரிக்க முடியுமான்னு இல்லை. என்னமோ ஒரு மனசுன்னு யோசிச்சா ஒரு கோழியை வெண்ணு, ஒரு ஆட்டை வெண்ணு, மீனை கொண்டு நம்ம தின்றதை விட இது ஏதோ ஒரு புல்லுகளை தின்னு, ஒரு காய்கறியை தின்னு, கீரையை தின்னா பாவம் கம்மி மாதிரி தெரியுது. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு மினிமம், அதாவது நம்முடைய மனசில் இருக்கிற குரூயல்ட்டியில் மேக்சிமம் குரூயல்ட்டியை பயன்படுத்தாமல் ஒரு மினிமம் குரூயல்ட்டியை பயன்படுத்தி, நீங்கள் செடியை பறிக்கும்போது கூட ஒரு மினிமம் குரூயல்ட்டி தான், கொஞ்சம் அது ஹிம்சை தான். அந்த செடியை நம்ம கொஞ்சம் துன்பப்படுத்துகிறோம். ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு. அப்போ பயிரின் வாட்டம் கூட ஒரு குரூயல்ட்டி தான். ஆனால் ஒன்றே இப்போ இதில் 100 யூனிட் குரூயல்ட்டி அப்படின்னா ஏதோ பயிரை பறிக்கும் போது ஒரு 10 யூனிட் மாதிரி தெரியுது, ஒரு தோணுது. ஒருவேளை மைண்டு கண்டிஷன் ஆனதால் அப்படி தோணுதா, இல்லை நம்ம பழக்கத்தால் அப்படி நினைக்கிறோமோ? இப்போ உண்மையான யோகியின் வாழ்க்கை என்னன்னா, அவன் இன்னும் மேலே போயிட்டான். எப்படி மேலே போயிட்டான்? நீங்கள் தாவரத்தையும் உண்ணுவதை தவிர்த்து விட்ட ஞானிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க? தாவரத்தையும் தவிர்த்து விட்ட ஞானிகள் இல்லையா? இப்போ வள்ளற் பெருமானே பொன்னுடம்பாக்குதல்ங்கிறத பற்றி பேசுகிறார் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. நீங்கள் முதல்ல தான் மண்ணில் விளைகிற இந்த பொருள்களை உண்டு இதை பருக்க வைக்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில். ஒரு எல்லைக்கு மேலே போயிட்ட யோகிகள் அந்த உணவு கூட எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க வெறும் சுவாசத்தை ஆகாரமாக உண்டு அந்த சுவாசத்தின் மூலமாக தங்களை அவங்க வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சயின்ஸு, நான் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ஒரு செடியை மரமாக்குற அந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க ஆச்சுங்களா. அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க, என்னமோ கொஞ்சம் உரம் போடுறாங்க, போடுறாங்க. இந்த பெரிய லெவலில் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதில் மண் போட்டிருக்கிறாங்க, ஓரளவுக்கு மண் போட்டிருக்கிறாங்க.
இப்போ இந்த விதையை போட்டு அது வளர ஆரம்பித்த போது மண் எவ்வளவுன்னு நிறுத்திக்கிட்டாங்க. விதையை போட்ட போது அந்த மண் எவ்வளவு வச்சுக்கோங்க, ஒரு 3 கிலோ மண் இருக்குன்னா 3 கிலோ மண் குறிச்சிக்கிட்டாங்க. அது நல்லா வளர்ந்து பெரிய ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அது. அப்போ அந்த மண் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2.25 கிலோ, ஒரு 1/4 கிலோ குறைஞ்சிருக்கு. ஆனால் மரத்தோட வெயிட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 30 கிலோ 40 கிலோ. நல்ல கவனிங்க, மண்ணிலிருந்து தான் சத்தை உறிஞ்சி மரம் உண்டாயிற்று. 1/4 கிலோ தான் மண் குறைகிறது, மரம் இப்போது 30 கிலோவில் இருக்கிறது. என்ன சொல்றான் தெரியுங்களா? மண்ணிலிருந்து மட்டும் அது தன்னுடைய உணவை பெறவில்லை, சூரிய ஒளியிலிருந்து பெற்றது, காற்றிலிருந்து பெற்றது, பிரபஞ்சத்திலிருந்து பெற்றது, பேராற்றலில் இருந்து பெற்றது, எல்லாமாகத்தான் அந்த மரத்தில் முழுமையாக உண்டாயிருக்கு. அப்போ இந்த மண்ணிலேருந்து எடுத்துக்கிட்டது நெக்லிஜிபிள், கொஞ்சமாக எடுத்திருக்கு. எப்போது 5 பூதங்களில் மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற சக்தி இவ்வளவு குறைவாக இருக்குமோ, ஒரு யோகி கண்டுபிடிக்கிறார் 4 பூதங்களில் இருந்தும் தனக்கு தேவையான உணவை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கண்டுபிடித்து இந்த தாவரங்கள் வழியாக வருகிற உணவை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு மற்றைய 4 பூதங்களில் இருந்து தங்கள் உணவை எடுத்துக்கொள்ளுகிற ஞானிகளும் இந்த நாட்டில் உண்டு. இந்த நாட்டில் உண்டு. மற்றைய 4 பூதங்கள்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க மண்ணிலேருந்து விளையிற விளைபொருளை கூட எடுக்கிறது கிடையாது. நான் ஆச்சரியமான நபர்களை பார்த்துருக்கிறேன். 3 மாத காலம் எந்த உணவும் சாப்பிடாமல் வெறும் காற்றை குடித்துக் கொண்டு வாழுகிற நபர்களை நான் பார்த்துருக்கிறேன். மலைக்கு மேலே உட்காந்துருப்பாங்க, தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 3 மாதம் அவர் எனக்கு ஒரு பயிற்சி கற்றுக் கொடுத்தார். ஒழுங்காக ஒரு பிராணாயாமம், இந்த பிராணாயாமத்தை நீ பண்ணுனா நீ சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, 20 நாள் 30 நாள் கூட உன்னால் இருக்க முடியும். அது ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்தார். அவர் 3 மாதம் 4 மாதம் அப்படி உட்காந்துருக்குவார். யாராவது கட்டாயப்படுத்தினா இறங்கி வந்து கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா ஒன்று சாப்பிடுவார், திரும்பி மேலே போய் உட்காந்துக்குவார். இங்கே யோசிச்சு பாருங்க, அப்படி வாழுகிற ஞானிகளும் உண்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் காய்கறி சாப்பிடுவது கொடூரம் இல்லையா என்ற கேள்வியை எழுப்பலாம். கொடூரம் தான். அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அது போவதற்கு இந்த படியில் ஏறாமல் அந்த படிக்கு நாங்கள் எப்படி போக முடியும்? படிப்படியாகத்தானே போக முடியும். படிப்படியாக தானே போக முடியும். முதல்ல நான்வெஜ் அதை விட்டுட்டு வெஜிடேரியனை விட்டுட்டு முடிஞ்சால் அந்த பஞ்சபூதங்களில் மற்ற 4 பூதங்களை அறிந்து வாழுகிற ஒரு உயிர் முறை என்பதை பிறகுதானே போக முடியும். அதனால் படிப்படியாக போகின்ற அந்த அணுகுமுறையை நாம் ஒரேடியாக குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, நம்ம நான்வெஜ் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கால்நடை பண்ணைகளை உண்டு பண்ணுறோம். இயல்பான நான் வெஜிடேரியனிசம் உலகத்துக்கு அவ்வளோ கெடுதல் கிடையாது. அது என்ன இயல்பான நான் வெஜிடேரியனிசம்? இப்போ எங்கேயோ ஒரு சிங்கம் வளருது, சிங்கத்தை நீங்கள் செய்வமாக்க முடியுமா? முடியாது. நேச்சுரலாக அது பாட்டு காட்டுக்கு எதையோ ஒன்று அடித்து சாப்பிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது ஈக்கோ பேலன்ஸ். ஏன்னா காட்டில் எந்த விலங்கும் கூடி விடாதபடி ஒன்று திங்கிற மாதிரி உணவு சங்கிலி வச்சிருக்கு. நேச்சர் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணுது. அது ஒன்று அடித்து சாப்பிடாது, இன்னொன்று அடித்து சாப்பிட, இன்னொன்று அடிச்சு சாப்பிட, எல்லாம் செத்து கீழே விழுந்தால் எறும்பு தின்னுடும், கரையான் தின்னுடும். அப்படி தின்னு தான் முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? கம்ப்ளீட்டாக அது ஒன்றும் இல்லாமல் காடு சுத்தமாக நீட்டாக இருக்கும். இது இயற்கையான உணவு சங்கிலி. இயற்கையாக மனிதர்கள் வேட்டையாடிய காலத்தில் மாமிசங்களை உண்டு வாழ்ந்திருந்தாலோ, அதுபோல் இன்றைக்கும் அப்படி வாழக்கூடிய சூழல் இருந்தாலோ பெரிய குற்றம் இல்லை. ஆனால் இத்தனை பெரிய மனித பட்டாளத்துக்கு தேவை என்பதற்காக நாம் கால்நடை பண்ணைகளை உண்டு பண்ணுகிறோம். இந்த கால்நடை பண்ணை, நீங்கள் என்ன ஒரு பன்றியை உண்டு பண்ணணும், இல்லை ஒரு ஆடு உண்டு பண்ணணும், ஒரு கோழி உண்டு பண்ணணும். எந்த பன்றியும் எந்த கோழியும் தானாக வளராது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? கோதுமை கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? சோளம் கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அது எதையாவது ஒன்று சாப்பிட்டா தான் வரும். இந்த பூமியை நம்முடைய பண்ணையில் வளருகிற விலங்குகளை வாழ வைப்பதற்காக எவ்வளவு நம்ம பூமியில் தண்ணி, விடுபொருள் எல்லாத்தையும் போட்டு இந்த பூமியை எவ்வளோ கசக்கிறது தெரியுமா? இயற்கையான அசைவம் இருக்கும் என்றால் இவ்வளவு தூரத்திற்கு பூமி சுரண்டப்படாது. பண்ணைகள் மூலமாகத்தான் பூமி அதிகம் சுரண்டப்படுகிறது. அந்த விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு தண்ணீர். நீங்கள் தண்ணீரை பற்றி ஐங்கர நேசன் 7வது அறிவுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஐங்கர நேசன் அவர் சொல்றார், இந்த கால்நடை பண்ணைகளுக்கு தேவையான தண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த தண்ணீர் பூமியில இருந்து உறிஞ்சி எடுக்கப்படுகிற தண்ணீருடைய அளவு இருக்கு பாருங்க, அது பயங்கரம். ஏன்னா அதுங்களுக்கு சாப்பாடு போடணும், குளிப்பாட்டணும், அதுங்க சுத்தமாக வச்சுருக்கணும், அதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் என்னாச்சு? டன்னாக கொண்டு போய் தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு மறுபடியும் அதுக்கு. அப்போ தண்ணீருடைய தேவை, உலகத்தில் தண்ணீரின் தேவை மனிதனுக்கு தேவையான மாமிசத்தை தயாரிப்பதற்காகவே அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த பூமியை அளவுக்கு மீறி மனிதன் சுரண்டுவதற்கு ஒரு காரணம் அசைவ உணவாக அமைந்து விடுகிறது. இப்போ இந்த அசைவ உணவு பூமியை அதிகமாக சுரண்டுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. இது யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. நிறைவாக சைவத்தை அசைவமாக மாற்றி இந்த பூமி விளையாடி இருக்கு சில இடத்துல.
ஆஸ்திரேலியாவில் பசு அதிகமாக பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணாங்க. எப்படின்னா அதில் கால்சியம் பசுவுக்கு அதிகமாக வேண்டியிருக்கு பாலுக்கு, அதே மாதிரி இது வேறு வகையான புரோட்டீன் அதிகமாக தேவைப்படுதுன்னு மாமிசத்தை காய வச்சு துண்டாக்கி, எலும்பை காய வச்சு துண்டாக்கி அரைச்சு அந்த அரைச்ச உணவை பசுவுக்கு கொடுத்தான். ஏன்னா பசுவுக்கு வேண்டிய புரோட்டீனும் கால்சியமும் கிடைக்கணுங்கிறதுக்காக மாமிசத்தை பொடியாக்கி, அது இன்னதுன்னு தெரியாது பாவம் பசுவுக்கு, அதை சாப்பிட வச்சான். அது சாப்பிட்டுமே என்ன நடந்தது, அதுக்கு மூளையில் ஒரு நோய் ஏற்பட்டு அதன் காரணமாக ஒட்டுமொத்த எல்லா பசுக்களையும் கொன்று அதன் பிறகு புதிய பசுக்களை உண்டு பண்ணாங்க. ஏன்னா அதை அசைவமாக ஆக்க ட்ரை பண்ணி, பசுவை போய் அசைவமாக ஆக்க ட்ரை பண்ணி அதன் விளைவாக மிக மோசமான ஒரு நோய் பசுவுக்கு ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக பாலே சாப்பிட முடியாது, மக்கள் சாப்பிட முடியாத நிலைக்கு பால் அவ்வளோ மோசமானதாக போய் யூகேலையும் ஆஸ்திரேலியாலையும் அந்த பாலை தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலை வேண்டாம்னு சொல்லி அத்தனை பசுக்களையும் ஒட்டுமொத்தமாக அழித்து வேறு ஒன்றை உண்டு பண்ணினார். அப்போ சைவமாக இருக்கிற ஒன்றை அசைவமாக மாற்றுகிற போது எத்தனை விதமான கேடு ஏற்படுகிறது. நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்லணும். என்னென்னா, முழுமையான தாவர உணவு என்பது வேறு, முழுமையான தாவர வாழ்வியல் என்பது வேறுன்னு சொன்னேன். இப்போ உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் இப்படி பண்ணுறாங்க இல்லையா, இந்த உட்டன் ஃபர்னிச்சரை ஒட்டுறதுக்கு ஒரு க்ளூ யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த க்ளூ எதுலேருந்து தயாரிக்கப்பட்டது? மாட்டின் மாமிசம், எலும்பு. விலங்குகளுடைய மாமிசத்தையும் எலும்பையும் ஒரு குறிப்பிட்ட கொதிநிலையில் காய்ச்சுகிற போது அந்த க்ளூ கிடைக்குது. அதில் ஏற்படக்கூடிய பிடிப்பு வேறு எதுலேயுமே கிடைக்காது. எனவே இதை பயன்படுத்துகிறவர் தன்னை அறியாமல் அசைவத்துக்கு துணை நிற்கிறார். இந்த மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம்னா, ஒட்டக்கூடிய பொருளை நம்ம மரத்தை ஓட்டுற ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மறைமுகமாக அசைவத்துக்கு துணை நிற்க வேண்டிய கட்டாயத்தை உலகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி பெட்ரோல், ஃபெர்டிலைசர், க்ளூ, பெயிண்ட்டு, அப்புறம் நெயில் பாலிஷ், சோப்பு, இங்கு எல்லாம் தயாரிப்பதற்கு இண்டஸ்ட்ரீஸ் எதை பயன்படுத்துதுன்னா நான் வெஜிடேரியன்லேருந்து தான் பல விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் அதை பயன்படுத்துகிறது. இப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ அசைவம் வாழ்வியலாக இருப்பதற்குரிய வகையில் உலகம் தயாரிக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு க்ளூ நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? பெயிண்ட் அடிக்காமல் இருக்க முடியுமா? எங்கேயாவது நம்ம எதை பயன்படுத்தினாலும் அதுக்குள்ளே எப்படியோ ஒரு அசைவ பொருள் உள்ளே சேரும்படியா. சார், வெஜிடேரியன் போய் ஒரு ஸ்வீட் ஷாப்லேருந்து ஸ்வீட்னு வாங்கிட்டு வந்தால் அது மேலே இந்த சில்வர் அலுமினியம் ஃபாயில் ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி நான் தயாரிக்கிறான்னா மாட்டு குடலுக்கு உள்ளே வச்சு அதை நசுக்கி அதை மைக்ராஸ்கோப் வச்சு பாரு, அப்போ தெரியும் அதனுடைய கதை என்னன்னு அப்படிங்கிறான். மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்தா தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிளட்டு அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். நம்ம சைவம்னு நினச்சி ஒரு இனிப்பு வாங்குகிறோம், அது மேலே இருக்கிற அந்த பேப்பரில் அந்த ஃபாயிலில் அசைவம் எப்படியோ உள்ளுக்குள்ளே ஒட்டி கொண்டு வருகிறது. இல்லை என்ன தெரியுமா கொடுமை? சைவமாக இருக்க விரும்புகிறவர்களையும் உலகம் இன்றைக்கு அசைவமாக ஆக்கி பாவிகளாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் என்ன விரும்பினாலும் சைவமாக நீடிக்க முடியாதபடி உலகம் அசைவமாக உங்கள் மேலே சுமத்திக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம எப்படி தீர்வு காண்பது? எனவே உலக அளவில் முழுமையான தாவர உணவு என்பதை பேசுவதை நாம் முற்றிலுமாக இந்த நூற்றாண்டில் சாதிக்க முடியவில்லை. எல்லா அரசாங்கத்தையும் நீங்கள் பண்ணி வைக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தையுமே பண்ணி வைக்க முடியாது. அப்படி பண்ணும்போது நம்ம எல்லா அரசாங்கங்களையும் உலகம் முழுக்க பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஏன்? தேன் சாப்பிட்றோம், சைவர்கள்லாம் தேன் சாப்பிட்றோம், அது வண்டு எச்சில் இல்லையா? திருப்புகள்ல அதுக்கு பேரே வண்டு எச்சில்னு பேர். ஒரு மிருகத்தினுடைய எச்சில் தானே அது. எப்படி எடுத்தாலும் அனிமல் ப்ராடக்ட் தானே. தேன் கூட உங்களுக்கு ஹனின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு மிருகத்தினுடைய எச்சில் தானே. சரி, இப்போ உலகளவில் நீங்கள் யோசிக்கிற போது அசைவம் உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அசைவம் உங்கள் மீது திணிக்கப்படுகிறது. நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான மெடிசன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், நெயில் பாலிஷ், ஷாம்பு, விதவிதமான பல பொருள்கள் அவற்றின் உற்பத்தியில் தங்களை அறியாமலேயே மாமிசத்தை பயன்படுத்துகிறார்கள். பெல்ட்டு, ஷூ, எத்தனை வகையில் பயன்படுத்த முடியுமோ அத்தனை வகையில் அசைவம் உள்ளே வந்துருச்சு. சரி, அப்போ என்னுடைய தீர்வு என்ன? ஒன்று, முழுமையான தாவர உணவு என்பது என்னளவில் சாத்தியமா? இந்த கேள்வியை நாம் சுருக்கிக்கணும். இதை சொல்லி முடிச்சார். ஒரு புத்த மடம், அந்த புத்த மடத்தில் ஒரு துறவி உட்காந்துருக்கார். ஒருத்தன் வந்தான், டீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார். டீ சாப்பிடு. சரி, டீ கொண்டாப்பா. டீ கொடுத்தான். அந்த டீயை வாங்கினவன் குடிக்க போனான். பார்த்தீங்களா, குடிக்க போனவன் அப்படியே தடுமாறுறான், குடிக்க மாட்டேங்கிறான், தடுமாறுறான். இந்த துறவி சொன்னார், வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? அப்படி நத்திங் அப்படின்ட்டு மறுபடியும் குடிக்க மாட்டேங்கிறான். அந்த புத்த துறவி கெட்டிக்கார். ஏஞ்சி கிட்டக்க வந்து அந்த கப்பை வெடுக்குன்னு வாங்கினார். உள்ளே பார்த்தா ஒரு ஈ விழுந்திருக்கு அந்த டீயில். அது தடுமாறுது அப்படியே.
டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடினார் அந்த புத்த துறவி. இந்த கை விரலை உள்ளே கொடுத்து அந்த ஈயை அப்படியே மேலே தூக்குனார். பக்கத்தில் அந்த தென்னை ஓலையில் அப்படி விட்டார். அது அந்த இறகு காஞ்சு அது பறக்கிற வரைக்கும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியாக அந்த 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 ஈ பறந்து போச்சு. பாடா அப்படின்ட்டு நேராக உள்ளே வந்தார். இவனை பார்த்து ஒரே ஒரு சொன்னார், இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. இவனை பார்த்து சொன்னார், இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. இப்போ ஈகோ ஆனதால் அது ஈகோ இல்லை, நீ இப்போ இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. அவன் சொன்னான், என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் டீ கொடுத்தீங்க, அதில் என்னமோ ஒரு ஈ இருந்துங்க, குடிக்கிறதா வேண்டாமா, நான் எவ்வளவு தடுமாறினேன், என்ன போய் நீங்கள் ஈகோ உள்ள மனுஷன் சொல்கிறீங்களே. இல்லை, அதில் ஈ தவிச்சுக்கிட்டு இருந்த போது உன்னோட ப்ராப்ளமாக மட்டும்தான் நீ யோசிச்சிய ஒழிய அது ஈயோட ப்ராப்ளம்னு யோசிச்சியா. ஏன்னா அது ஈக்கு வாழ்வா சாவான்னு பிரச்சனை. உனக்கு ஒரு கப் டீ குடிக்கிறதா இல்லையான்னு, ஒரு கப் டீ கொட்டுறதா குடிக்கிறதான்னு பிரச்சனை. ஆனால் ஈக்கு அது வாழ்வா சாவான்னு பிரச்சனை. இந்த உலகத்தில் தன்னை மையப்படுத்தி தான் எல்லோரும் லாப நஷ்டங்களை கணக்கு பார்க்கிறார்கள். ஆனால் பிறவற்றினுடைய நன்மை தீமைகளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். சைவ உணவு என்பது கூட நாம் இதை அனுபவித்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமையை எதிர்பார்த்து வந்த ஒரு உயிருக்கு நாம் துரோகம் செய்கிறோம். நாம் வாழ்வதற்கு எத்தனை உரிமை உண்டோ அத்தனை உரிமை ஒரு கோழிக்கு உண்டு, அத்தனை உரிமை ஒரு ஆட்டுக்கு உண்டு, அத்தனை உரிமை ஒரு மீனுக்கு உண்டு. நீ ஏன் இருக்கிறாய் என்று அவற்றை கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இந்த ஒரு கோணத்தில் யோசித்தால் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா நிகழ்வுகளையும் மற்றவற்றினுடைய கோணத்தில் நாம் யோசிக்க தொடங்கினால் அவற்றை கொல்ல மாட்டோம், அவற்றை புசிக்க மாட்டோம், அவற்றை துன்புறுத்த மாட்டோம், அவற்றை ஒருபோதும் இப்படி நாம் கையாள மாட்டோம். இன்னும் பச்சையாக சொன்னால் இன்னொருவரை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது என்று எண்ணுவதே அயோக்கியத்தனம். இன்னொருவரை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது என்று நினைப்பதே ஒரு அயோக்கியத்தனமான அணுகுமுறை. மனிதனை மனிதனாக மதிக்காமல் நான் உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நான் உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது அசிங்கமா இல்லையா? ஒருவரை ஒரு உபயோகப்படுத்திக் கொள்வதா வாழ்வது? ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பது தான் வாழ்வே ஒழிய ஒருவரை ஒரு உபயோகப்படுத்திக் கொள்வது ஒருபோதும் வாழ்வாக ஆகாது. அந்த கோணத்தில் யோசிச்சா இதை பூனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், புலியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சார் சீனாவில் சார் ஆண் தன்மையை கூட்டுவதற்கு புலியினுடைய அந்த உறுப்பை வெட்டி சாப்பிடலாம்னு அவன் வெட்டிக்கிட்டு இருக்கிறான் சார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகை காணாதுன்னு இது மாதிரி தேவையில்லாமல் உட்காந்து அது அப்படி சாப்பிட்டா வந்து விருத்தி ஆகலாம் அப்படின்ற நினைப்பில் இருக்கான். இல்லை, தேவையா? இன்னொரு உயிரை கொண்டு நம்முடைய அதை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா அந்த உலகத்தில்? இவற்றையெல்லாம் நம்ம மனதார யோசித்து பார்க்கணும். இன்னொரு உயிரை அழிக்கவோ கொடுமைப்படுத்தவோ நமக்கு அந்த உரிமை இல்லை. எனவே முழுமையான தாவர உணவு உலகளவில் சாத்தியமா என்று நீட்டி முழக்கிக் கொண்டு இதை செயலற்றதாக பேசிக்கொண்டிருப்பதை விட என்னளவில் இது சாத்தியமா இல்லையா என்று நான் யோசித்து என்னளவில் ஒருவேளை சில விஷயம் முடியாமல் கூட போகலாம், ஆனாலும் தர்மத்தை நான் முயன்றேன் என்ற நிம்மதியோடு சாகலாம். ஒரு தர்மத்தை நான் முயன்றேன் என்ற நிம்மதியோடு சாகலாம். நான் சாப்பிடுகிற உணவில் என்னை அறியாமல் சார் ஆயிலை கிளியர் பண்ணுறதுக்கு சார் அந்த கிளியராக கொண்டாடுங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான்வெஜ் ஒரு ப்ராடக்ட் பயன்படுது. நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம வெஜிடேரியன் நினச்சிட்டு இருக்கோம்ல, கூல்ட்ரிங்க்ஸை தெளிய வைக்கிறதுக்கு பீரு எல்லா கூல்ட்ரிங்க்ஸையும் குளிய வைக்கிறதுக்கு அதை தெளிய வைக்கிறதுக்கு ஒரு பொருள் ஜெலட்டின் பயன்படுத்துகிறாங்க. அது மிருகங்கள்லேருந்து எடுக்கப்படுவது. அப்போ தான் அது தெளிவாக கிடைக்குது அப்படிங்கிறான். இப்படி எப்படியோ இந்த உலகம் நம்ம மேலே அசைவத்தை திணிச்சா கூட என் மனதளவில் நான் அப்படி வாழ விரும்பவில்லை என்று என் அளவில் நான் பில உயிர்கள் மீது உள்ள அன்பு கருணை இவற்றை உடையவனாக வாழ கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே முழுமையான தாவர உணவு என்பது உலகளவில் முடியுமா முடியாதா என்ற வெட்டி சர்ச்சையை விட்டுவிட்டு உலகளவில் அல்ல என்னளவில் அது எந்த அளவு சாத்தியம் என்று யோசிப்பது புத்திசாலித்தனமான அணுகுமுறை. முழுமையான தாவர உணவு என்னளவில் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கொண்டு செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை தீர்வாக சொல்லி, தீர்ப்பு சொல்வது என் வேலை அல்ல, தீர்வு சொல்வதுதான் என்னுடைய வேலை. எனவே தீர்வாக சொல்லி நான் சிறந்த நம்முடைய டாக்டர் சிற்பி போன்ற மிகச்சிறந்த நல்ல பேச்சாளர்கள் பெரியவர்கள் அமைந்திருக்கிற இந்த சபையில் பேசுகிற ஒரு வாய்ப்பு நம்முடைய உறநடிகள் ஐயா கார்த்திகேயன் அவர்கள் இப்படி பல பெரியோர்கள் மத்தியில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி பாராட்டி தன்னளவில் இந்த முழுமையான தாவர உணவு எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு தூரத்திற்கு கொண்டு செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நினைவூட்டி விடைபெறுகிறேன். அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 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 அவர்களுக்கு சிற
அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.